அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு தந்ததான இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் சொன்னேன், 3 புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வர சொல்லியிருக்கிறேன்? என்ன புத்தகம்லாம்? பாட்டு புஸ்தகம், அப்புறம் வேத புத்தகம், அப்புறம் ஒரு நோட். இந்த மாதிரி நான் ஒரு டைரி வச்சுருக்கேன் பாரு. வருஷந்தோறும் எங்கள் விசுவாசிகளை எனக்கு டைரி வாங்கி கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா நான் எழுதணும், நிறையா முன்னும் பின்னும் நிறைய எழுதி வச்சுருப்பேன். செய்தி கொடுக்கும்போது எழுதும். பாஸ்டர், நேற்று வராதவங்க இன்றைக்கி புதிதாக அநேகர் வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று நான் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, நான் இன்னைக்கு கையில் ஒரு நோட்டு கொண்டு வந்திருக்கேன் பாஸ்டர்ன்றவங்க மட்டும் அப்படி கையை வைத்துங்க பார்ப்போம். அம்மா கொண்டு வந்திருக்கிறாங்க, ஐயா கொண்டு வந்திருக்கிறாங்க. வெரி குட். இங்கே சரி, கை உயர்த்துறவங்க நல்லா அந்த நோட்டோடு உயர்த்துங்கம்மா. கை உயர்த்துனவங்க நோட்டோடு காமிங்கம்மா. சரி, மற்றவங்களாம் நல்ல கைக்கு தட்டு கொடுங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. இங்கிருந்து வர்ற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். இங்கிருந்து வார்த்தையை நம்ம அள்ள தட்டுவோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தட்டுறோம்னு அர்த்தம். என் வார்த்தையை அல்ல, யாருடைய வார்த்தையை? கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா நான் இங்கே நிற்கும் பொழுது ஒரு கருவியாக தான் நிற்கிறேன். நான் யார் தாங்க இங்கே? எப்படி இந்த மைக்கை ஒரு கருவியாக பயன்படுத்தி பேசுகிறேனோ, அதே போல கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் டேவிட் ராஜா பேசல, பேசுகிறவர் யார்? ஆவியானவர். பாஸ்டர் எபினேசர் பேசல, யார் பேசுகிறவங்களோடு கூட? அப்ப இந்த இடத்திலிருந்து பேசும்பொழுது கர்த்தர் பேசுகிறார். இந்த இடத்திலிருந்து பேசும்போது யார் பேசுறாங்க? கர்த்தர் பேசு. இந்த நினைவுகளோடு கூட, அந்த நினைவோடு கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திடணும். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யணுமா? செய்யணும். நான் தேவனுடைய இடத்தில் வார்த்தை வாங்கி கொடுக்குறேன். என் சொந்த எண்ணங்கள் அல்ல. நான் தேவ சமூகத்திலிருந்து நான் இப்போ ஜெபித்தன வந்த பொழுது நான் ஜோம், ஆண்டவரே, மாம்சத்தில் ஒரு வார்த்தை கூட நான் பேசிடக்கூடாது. நான் ஒரு பாடல் எப்பவுமே பாடிட்டு தான் தேவ சமூகத்துக்கு வருவேன். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும். இந்த ஜெபம்தான் என்னுடைய ஜெபம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தேவ சமூகத்தில் கடந்து போகும் போதெல்லாம் இந்த பாடலை பாடி ஜெபித்து தான் தேவ சமூகத்தில் போய் நிற்பேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உடைய ஜனங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்து அனுப்பணும். உடைய வார்த்தைகளினாலே அவர்களை நீங்க தேற்றணும். உடைய வார்த்தையினாலே அவர்களை உருவாக்கணும். உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், ஆயத்தப்படுவேன், செய்திகளை உருவாக்குவேன், நிறைய புத்தகங்களை வாசித்து குறிப்புகளை எடுப்பேன். என்ன எடுத்தாலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது நான் சொல்லுவேன், என்னை சார்ந்து கொள்ள ஆண்டவரே, என் பலத்தை, என்னுடைய ஆயத்தப்படுத்தினதை, என்னுடைய அறிவை நான் சார்ந்து கொண்டு நான் தேவ சமூகத்தில் நிற்க விரும்பல. உம்மை சார்ந்து கொண்டு நான் தேவ சமூகத்தில் கடந்து வருவேன். கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? எல்லா ஊழியக்காரங்களும் அப்படிதான் வருவாங்க. ஒருவேளை உங்க கையில பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அப்படித்தான் ஆயத்தமாகி வருவீங்க. ஸ்தோத்திரம். அப்படித்தான் நம்ம தேவ சமூகத்தில் வரணும். நம்ம சொந்த பலத்தை சார்ந்து ஒரு காரியம் செய்ய முடியும். அப்ப இங்கிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. பாஸ்டர் இப்படி பேசினார், பாஸ்டர் இப்படி சொன்னார் இல்ல. எப்படிதான் சொல்லணும்? ஆண்டவர் இன்னைக்கு பேசினார், கர்த்தனோடு இன்னைக்கு இடைப்பட்டார், இப்படி
இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை எனக்கு ஆண்டவர் தந்தார். போதகர் மூலம் கொடுத்திருக்கலாம், ஆனா பேசினது யாருதான்? ஒருவேளை உங்களை இடித்துரைத்த ஒரு காரியமாக இருந்தாலும், எச்சரித்து பேசினாலும், பாஸ்டர் என்னைய கடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. எங்க விசுவாசிகள் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பாஸ்டர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? கடிச்சிட்டாரு. இங்க எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல. எங்க சபையில சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு கடிச்சிட்டாரு. என்னமா? ஓ, பாஸ்டர் குத்திட்டாரு. பாஸ்டர் குத்தல, உங்களை குத்துனது யாரு? ஆவியானவர் குத்தினார். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. யாருதான்? ஆவியானவர் என்னை கடிந்து உரைத்தார், ஆவியானவர் என்னை குத்தினார், மனம் திரும்புதற்கு ஏதுவான துக்கத்தை அவர் உண்டாக்கினார். உங்களை பகைத்து எனக்கு என்னங்கள் லாபம்? சொல்லுங்க. உங்களை எல்லாம் வர வச்சு, உங்களை எல்லாம் ஒரு நோட்டீஸ் அடிச்சு, வால் போஸ்ட் அடிச்சு, வீடு வீட நாய்க்கடி வாங்கி கொடுத்து, நோட்டீஸ் கொடுக்க போன இடத்துல தான் உங்களுக்கு அடிச்சிட்டு, இப்படி இப்படி பாடுபட்டு ரத்தம் சிந்தி பிரயாசப்பட்டு உங்களெல்லாம் வர வச்சு திட்டுறதுக்கா? நீ எங்க சபையில் நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட எல்லாம் தசம பாகம் காணிக்க வாங்கி உங்களை திட்டுறதுக்கா? இல்ல, அதெல்லாம் என்னுடைய நோக்கம். தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை அவர் என்ன தருகிறாரோ அதை அப்படியே சொல்லிடணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் என் மேல ஆட்கள் வருத்தப்படுவாங்க, பாஸ்டர் அப்படியே பேசுறாரு, ராவா கொடுத்துறாரு. எப்படி கொடுத்துருக்காரு? எனக்கு வாழைப்பழத்தெல்லாம் ஊசி ஏத்த தெரியாதுங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். அப்படிதானே? ஏக் தொக்கடா என்ன அப்படிதானே சொல்லுவாங்க. எனக்கு ஹிந்தி தெரியுமா? இங்க ஆமா, ஒரு வெட்டு துண்டு எத்தனை? ரெண்டு. எனக்கு பாலிசலம் பேச தெரியாது, அப்படியே தடவி கொடுக்கிற வேலை எல்லாம் கிடையாது. சிம்சோன் தடவுவான், தெரியுமா உங்களுக்கு? சிம்சோன் என்ன செய்வான்? அப்படியே தடவிவான். தடவுறான பிரச்சனைன்னு அர்த்தம். நமக்கு அந்த வேலையே கிடையாது, டமார்னு சொல்லிடுறது. அதனால என் மேல ஜனங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும், பாஸ்டர் ஏன் இப்படி பேசிடுறாங்க? அவர் சொல்றதை சொல்லிடுவேன். ஒரு அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கும் அவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி தான். நேற்றே சொன்னேன், ஆபிரகாம் குறித்து தான் பேச போறேன், கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மாலையிலும் யாரை குறித்து தான் பேச போறேன்? மாலையில் அப்படி ஒரு ஒப்பிட்டு 19ஆம் அதிகாரத்தில் இருந்து பேசுவேன். இன்னைக்கு 18ஆம் அதிகாரத்திலிருந்து பேச போறேன். சரிங்களா? தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஒரே ஒரு காரியம்தான், அவரோடு கிட்டி சேரணும். ஆமென் சொல்லுங்க. யாரோடு கிட்டி சேரணும்? அவரோடு கூட, இயேசுவோடு கூட நடக்கணும். எந்த அளவுக்கு அவர் நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கணும். இந்த கூட்டத்தின் நோக்கமே அதுதான். என் மனதில் பாஸ்டர் எப்படி சத்திய வசன கூட்டங்கள் பெருவிழான்னு போட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட கேட்கவும் இல்லை, நானும் அவர்கிட்ட சொல்லலை இப்படி போடுங்கன்னு சொல்லலை. நோட்டீஸ் அனுப்பினார், எனக்கு அனுப்பவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் வாயத்திலிருந்து கேட்டேன், ஒரு நோட்டீஸ் எல்லாம் போட்டீங்கன்னு எனக்கு கொடுங்க, காமிங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தலைப்பை பார்த்தேன். ஓஹோ, அப்போ சொன்னார், எனக்கு அனுப்ப தெரியாது, என் பிள்ளைங்களை வச்சு தான் நான் அனுப்பணும். சத்திய வசன பெருவிழா. கர்த்தர் தந்த வசனத்தை, சத்திய வசனத்தை சத்தியமா கொடுத்துருவேன். ஒரு அலையிலே சொல்லிருங்க, நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. உங்க பக்கத்தில் நான் வரணும் ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? உங்க பக்கத்தில் நான் வரேன். கண்ணை மூடி ஜெபிச்சிருங்க. உங்க பக்கத்தில் வரணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி, இன்னும் கிட்ட, இன்னும் சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை, இன்னும் கிட்ட, இன்னும் சேரணுமே, இன்னும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் அறியணுமே, இன்னும் உம்மை. அப்பா, உம்மை அறியணும். இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
சேர்ந்து சொல்லுங்க. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும். பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிருங்கப்பா. திவ்ய பிரசன்னம், திருத்துவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. சபையாம் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனே, சபையாம் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிறவரே, இந்த காலையில் உடைய பிரசன்னத்தினால எங்கள் மத்தியில் நீர் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக, உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரும் உண்மை உணரத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய செல்லக்குமாரனாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய திரு சமூகம் கடந்து வருகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தெய்வம், இந்த காலையில எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த சபையார் ஆசீர்வதிங்க. 3 சபையாய் கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த சபைகளை ஆசீர்வதிக்கணுமே, இந்த ஊழியங்கள் பலப்படணுமே, இந்த ஊழியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஊழியங்களுடைய எல்லைகள் விரிவடையணுமே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இன்னும் கிட்டி சேர கிருபை தரணும். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனத்தை 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்குள்ளதான வேத பகுதியை நான் ஒரு வசனம், நீங்க ஒரு வசன பிரதி வசனமாய் நீங்க அமர்ந்த வண்ணமாகவே வாசிங்க. சரிங்களா? நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன், நீங்க 2வது வசனத்தை நீங்க சேர்ந்து வாசிங்க. அப்படியாக 8ஆம் வசனம் வரைக்குள்ளதான வேத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்கட்டுமா? ஸ்தோத்திரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆபிராம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். கரங்களை ஊத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு தேவனுடனான ஐக்கியம். எழுதிக் கொள்ளலாம். ஃபெலோஷிப் வித் காட்.
தேவனோடுடான ஒரு ஐக்கியம், தேவனுடனான ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப். இதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்த பிரசங்கத்தின் தலைப்பு. ஃபெலோஷிப் இந்த வார்த்தைய டிக்ஷனரியில நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அர்த்தம் தோழமை என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்பேனியன்ஷிப் கூட்டுறவு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான வார்த்தைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபெலோஷிப் அப்படின்னாலே என்னங்க, ஒரு கம்பேனியன், எங்க போனாலும் கூட இருக்கிறதான ஒரு கம்பெனி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க உங்க கூட சேர்ந்த ஆளை காணோம், எங்க உங்க கம்பெனியை காணோம், பார்ட்னரை காணோம், அப்படிலாம் பல வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றாக இருத்தல், ஒரே நம்பிக்கையுடன். நம்ம இது ஒரு ஃபெலோஷிப், இது ஒரு ஒரே நம்பிக்கையுடையதான நபர்களுடைய ஒரு கூடுகை, ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் வைத்து தான் இன்னைக்கு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். தேவன் ஒவ்வொரு நபரட்டையும் அதிகமாய் விரும்புவது, மனுக்குலத்திட்ட அதிகமாய் விரும்புவது என்ன தெரியுமா? அவருடைய ஃபெலோஷிப்பை விரும்புகிறார், ஐக்கியத்தை விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களுடைய ஐக்கியத்தை அதிகமாக விரும்புகிறார். தேவனுடைய இயல்பு அது. மனுஷனை ஏன் தன்னுடைய சாயலிலும் படியும் தன்னுடைய ரூபத்தின் படியும் உண்டாக்குனா தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தாங்க, உங்களோட ஐக்கியம் கொள்வதற்காக தான். ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியப்படுவதற்காக தான் தேவன் அவர்களை தன்னுடைய சாயலின் படியையும் தன்னுடைய ரூபத்தின் படி உண்டாக்கினார். உங்களை என்னை அவருடைய சாயல் உருவாக்க நோக்கம் வேற ஒரு நோக்கம் இல்ல, நம்மோடு ஐக்கியப்படுவதற்கு. அதனாலதான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் என்ன செய்தார்? தோட்டத்தில் உலாவ வந்தார். தன்னுடைய நேரத்தை தான் படைத்ததான தன்னுடைய சாயலிலே உருவாக்கின ஆதாமோடும் ஏவாளோடும் செலவு செய்வதற்காக அன்று ரொம்ப விரும்பினார். உங்களோடு என்னோடு தேவன் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ண ரொம்ப விரும்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவருக்கு விருப்பமானது என்ன தெரியுமா? நம்மோடு கூட நேரத்தை செலவு பண்றது. இந்த பூமியில வந்த போது கூட ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து, எதுக்கு தான் தெரிந்தெடுத்தாரு? தம்மோடு கூட இருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இப்போ உங்களை எதுக்கு ஆண்டவர் ரட்சித்தார் தெரியுமா? அவரோடு இருக்கதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த சபையில உங்களை வைத்திருக்கிற நோக்கம் அவரோடு கூட இருக்கதான். அதுதான் தேவனுடைய நோக்கம். மனுஷன் விழுந்து போனான், பாவம் செய்தாலும் துரத்தி விடாமல், அவனை முற்றிலுமாய் புறக்கணித்து விடாம, அவனை மீண்டுமாய் தன்னுடைய ஃபெலோஷிப்ல கொண்டு வருவதற்காக தான் சிலுவையை அவர் எடுத்தார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சிலுவையில் மரித்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் இழந்து போன அந்த உறவை கொடுப்பதற்காக தான், மீண்டும் அவரோடு ஐக்கியப்படுவதற்காக தான், நம்மோடு கூட எப்பொழுது இருக்க விரும்புகிறார். ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பொழுது வனாந்தரத்திலே ஆண்டு சொல்றாரு. 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 25:8 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வசனம். 25:8 யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் என்ன செய்யணும்? நான் வாசம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ வெளிப்படுத்துற விசேஷத்தில் நீங்க வாசிக்கும்போது சபையாம் குத்துவிளக்கின் மத்தியிலே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல யார் உலாவி கொண்டு இருக்கிறார்? இஸ்ரவேல் பாளையம் எங்க அவர் என்ன செய்கிறாராம்? உலாவுகிறாராம். என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி அங்கே அவர்கள் நடுவே நம்மோடு கூட நேரத்தை செலவு பண்ண விரும்புறோம். ஃப்ரெண்ட்ஸ்னா நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களோட கூட காரியங்களை பேசுவோம். என்னதான் பேசுவோம்? நான் எனக்கு சில நண்பர்கள் உண்டு, என்னதான் பேசுவோன்னு தெரியல, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம்.
அப்படி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் கூட ஓடி இருக்காது. ஆனா நண்பர்கிட்ட பேச சொன்னா 1 மணி நேரம், சில நெட்வொர்க்கில் 1 மணி நேரத்தில் அவனே கட் பண்ணுவான். பேசுனது போதுண்டா, நிப்பாட்டுங்கடா. சில நெட்வொர்க் 1.5 மணி நேரம் கொடுப்பான். 1.5 மணி நேரம் பேசுனதை கட் ஆகும். அதான் கட் ஆகும். கட்டான உடனே எங்களுக்கு தெரியும், ஓஹோ 1.5 மணி நேரம் ஆயிட்டா இன்னைக்கு. அப்படியும் விடுறது கிடையாது, திருப்பி ஆரம்பிக்கிறது அடுத்த போன் பண்ணி. சில மணி நேரங்கள் பேசுவது வழக்கம். ஃப்ரெண்டுனா நேரத்தை செலவு பண்ணும். நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாது. தேவன் இந்த நாளில் என்ன விரும்புகிறா தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், உன் ஐக்கியம் எனக்கு வேணும், உன் ஃபெல்லோஷிப் எனக்கு வேணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? தேவன் நம்முடைய நண்பனாக மாற விரும்புகிறார். நம்மோடு கூட சிநேகம் பாராட்ட விரும்புகிறார். சிநேகிதன் உள்ளவன் என்ன செய்யணுமா? நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள் என்ன செய்யணுமா? சிநேகம் பாராட்டணும். வசன நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்ப தேவன் நம்முடைய சிநேகிதன் என்று சொன்னா அவரோடு கூட நாம் நேரத்தை செலவு செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. நம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க, பக்கத்தை கை வச்சு அழைத்ததே கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான், ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தான், அவருக்கு கம்பெனியா இருக்கிறத அழைச்சார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ளணும். தேவனை அழைத்த நோக்கம் என்ன? ஆபிரகாமே தேவனை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவரோடு கூட ஃப்ரெண்டா மாறுறதுக்கு தான். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல ஒரு அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுங்க. ஐயா, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறேன். மனுக்குலத்தை படைத்ததே அதுக்கு தான். நல்ல கவனிங்க. மனுஷனை, எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்கம்மா? எத்தனை கோடி இருந்தா எனக்கு என்ன பாஸ்டர்? எந்த கோடியில கடந்த எனக்கு என்ன பாஸ்டர்? அப்படிதானே? எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? எவ்வளோங்க? 800. குட், வெரி குட். அப்படிதானே? 400 மேனும் பொழுது வண்டியமாக பெருகிட்டே இருக்குது. சொல்றாங்க 840 கோடி தாண்டிட்டான். இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குது? இப்போ 840 கோடி. நம்ம இந்தியாவில் 140. சரி, வச்சுக்கலாம். சரி, ஒவ்வொரு நாளும் பெருகுது. இந்த உலகத்தில் இருக்கிற 840 கோடிக்கும் அதிகமான மனிதனோடு கூட தேவன் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறார். அவன் அவரை ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ, அப்படி கரம் நீட்டப்பட்டுதான் இருக்கிறது. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. என்னிடத்தில் வருகிற ஒரு மணி நான் என்ன செய்ய மாட்டேன்? புறம்பே தள்ள மாட்டேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஆனா யார் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுது. அல்லேலூயா. எந்த மனுஷன் அவருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, எந்த மனிதன் அவரிடத்தில் சிநேகம் பாராட்டுகிறானோ அந்த மனிதன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லிடக்கூடாதா? ஆனா அதே நேரத்தில் அவருடைய அன்பையும் அவருடைய நட்பையும் அவருடைய சிநேகத்தை அலட்சியம் பண்ணி மனம் போன போக்கில் வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுமை, எம்ப்டினஸ். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில வெறுமையை உணர்வார்கள். மனுஷனை தேவன் செம்மையானவனை தான் உருவாக்கினாராம். பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமല്ലോ, வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக எப்படிதான் ஆண்டவர் உண்டாக்கினார்? மனுஷனை உண்டாக்குமா எப்படிதான் உண்டாக்கினாரு? செம்மையானவன்னா தேவனோடு சிநேகம் பாராட்டுகிற அந்த நிலையில தான் உண்டாக்குனார். அதான் அது அர்த்தம். செம்மையா உண்டாக்குனார்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, நட்பு பாராட்டு, ஐக்கியப்படுவதற்கு, தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு, உலாவுவதற்கு, பழகுவதற்கு, பேசுவதற்கு, அப்படிதான் மனுஷனை உண்டாக்குனாரு. ஆனா வசனம் சொல்லுது, வாசிங்க. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனை விட்டு விட்டு அநேக தந்திரமான காரியங்களை தெரிந்தெடுத்தாங்களாம். தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்.
இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிற ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஒரு அலையிலே சொல்லுங்க ஸ்தோத்திரம். முழு பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே ஒரு மனிதன் தான் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். The whole Old Testamentல பார்த்தீங்கன்னா முழு பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பரிசுத்தவான்கள் சொல்லுங்கம்மா. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் சொல்லுங்கம்மா. யாரெல்லாம் பரிசுத்தவான்கள்? இவ்வளவு யோசனையா? பழைய ஏற்பாட்டில் யாருங்க? யாரெல்லாம் இருக்கிறா? தெரிஞ்ச 4 பேர் சொல்லுங்களேன். தாவீது, அப்புறம் யோசேப்பு, யாக்கோபு. இவ்வளவு சொல்றது இவ்வளவு யோசிக்கணும்னு பரவாயில்ல. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க. தாவீது பிரியமானவன், ஆனா அவன் சிநேகிதன் இல்ல. மோசே வசனம் சொல்லுது முகமுகமாய் பேசினானாம். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறதா யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 10ஆம் வசனம் நினைக்கிறேன். யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தை பாருங்க. யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் எடுங்க. எஸ், வாசிங்கம்மா. எதிர வசனம் அது 11ஆம் வசனம். யாத்திராகம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோட. இப்ப எனக்கு சொல்லலாம், பாஸ்டர் அப்ப இவனும் சிநேகிதன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படிதான் போட்டுக்குது, சிநேகிதன் போலன்னு போட, சிநேகிதன் போடல. பழைய ஏற்பாட்டில் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டது ஒரே ஒரு நபர் தான். யார் தாங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் மட்டும்தான் முழு பழைய ஏற்பாட்டில் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். வாசிக்கலாமா? 1-2 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தின் குடிகளை துரத்தி விட்டு எப்படி போட்டிருக்குங்க? உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம். எப்படிதான் பைபிள் போட்டிருக்குமா? நான் சொல்லுகிற வசனத்தை வேகமாய் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. பைபிள்ல அதுக்கப்புறம் பெறட்டும். முதல்ல எழுதணும், அப்புறம் பைபிள் பார்க்கணும். சரிங்களா? அப்படி இல்லாட்டி வசனத்தை விட்டுருவீங்க, மறந்து போயிடும். வீட்டில் போய் அப்புறம் என்ன செய்ய முடியாது? பாஸ்ட் என்ன வசனம் சொன்னாரு, ஏதோ வசனம் காண்பித்தாருன்ற மாதிரி இருக்கும். முதல்ல டக்கு டக்குன்னு வசனத்தை எழுதிக்கிட்டே இருங்க, சொல்ல பின்பதாக என்ன செஞ்சுட்டே இருங்க. ஆமா, இப்போ நான் உதாரணம் சொல்றேன். இப்போ 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 20:7 போடணும். இந்த 2 நாளாகமும் எழுதுறதுக்குள்ள எது மறந்து போயிடும்? நம்பர் மறந்து போய் அதில் முதல்ல 20 போட்டு 7 போடணும். 20:7 போட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுங்க? 2. இப்படி வேகமா எழுதி பழகணும். நீங்க வாழ்க்கையில இல்லாட்டி கிறிஸ்துவுக்குள்ள உயர்ந்து வரும்பொழுது நம்ம இதெல்லாம் கை கொள்ள ஆரம்பிக்கணும். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல என்ன செய்வாங்க? டீச்சர்ஸ் எல்லாம் எழுதி போடுவாங்க. A for apple. எல்லாம் எழுதிட்டியா? அழிக்கிட்டுமா? அழிச்சிட்டேன். அப்படியா? அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகும்போது காலேஜுக்குன்னு வந்துட்டீங்கன்னா அங்க லெக்சர் மட்டும் தான் பண்ணுவாங்க. நம்மளாதான் என்ன செஞ்சுக்கணும்? நம்மளாதான் நோட்ஸ் எடுத்துக்கணும். அவர் தான் பாஸ் நடத்திட்டே போறாரு. இப்போ நீங்கள் எல்லாம் காலேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்போ டீச் பண்ணிட்டே, இப்போ நான் லெக்சர் பண்ணிட்டே போவேன். நீங்கள் வேக வேகமாக என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுக்கணும். பாஸ்டர் வசனத்தை திருப்பி சொல்லுங்க பாஸ்டர். அதெல்லாம் சின்ன பிள்ளை. உங்களை நான் சின்ன பிள்ளை மாதிரி நடத்த விரும்பல, உங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு வேகமா செய்யணும், எழுதணும். பாஸ்டர் என்ன சொல்றாரு, சொல்றதுடைய சுருக்கம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, வேகமா நோட் பண்ணணும். அல்லேலூயா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வார்த்தை அவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா.
இந்த இந்த கவனிங்க, தேவனோடு நமக்கு இருக்கிறதான அந்த உறவு இருக்குல்ல, அதை 4 வார்த்தைகளை சொல்லலாம். 4 வார்த்தை தான். தேவனுடனான நமக்கு இருக்கிற இந்த உறவை 4 வார்த்தைகளை சொல்லலாம். 1 பிள்ளை, சன்ஷிப். 2வது வொர்ஷிப், இங்கிலீஷ்ல சொல்லிடுற வேகமா. 3வது ஸ்டூவர்ட்ஷிப். 4வது ஃபெலோஷிப். என்னெல்லாம் சொன்னேன்? சன்ஷிப், SONSHIP, சன்ஷிப், பிள்ளை என்ற உறவு. 2வது உறவு என்னன்னா, அவரோடு கூட இருக்கிற அந்த சப்ஜெக்ட், அடிமை என்கிற உறவு. எழுதிக் கொள்ளுங்க. வொர்ஷிப், ஆராதனை. 3வது நமக்கும் தேவனுக்கு உறவை எப்படி வகைப்படுத்தலாம் என்று சொன்னா, ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானக்காரன், சேவை செய்கிறவன், வேலைக்காரன். 4வது வார்த்தை ஃபெலோஷிப், சிநேகிதன் என்ற வார்த்தை, ஐக்கியம். இந்த 4 வார்த்தை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற தேவனோடு இருக்கிற நம்ம உறவை காமிக்கிறது. 4 வார்த்தை தான். என்னைக்கு அவரை நம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு யாரை மாறுகிறோம்? பிள்ளை. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, யோவான் 1:12 எத்தனை பேர் மனப்பாடமா சொல்ல தெரியும் சொல்லுங்க? யோவான் 1:12. வசனம் நிறைய மனப்பாடம் பண்ணணும். வசனம் மனப்பாடம் பண்ணா நீங்க தீர்க்கதரிசிகளாய் மாறலாம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரு. ஒரு அலையில சொல்லுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே யாரை மாறிட்டீங்கம்மா? பிள்ளை. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்ற உடனே உங்களுக்கு அவருக்கும் ஒரு தொடர்பு வந்துருது, பிள்ளை என்கிற உறவு வந்துருது. பிள்ளை என்பது தொடக்கம், அது ஆரம்பம், அது பிகினிங். ஆனா நம்ம எங்க வந்து சேரணும்? இப்ப சிநேகிதனாய் மாறணும். 4வது நிலைக்குள்ள வரணும். இந்த பிள்ளை என்கிற நிலையிலேயே இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருந்துடுறாங்க. நான் சொல்ற வார்த்தைகளை கவனிக்கிறீங்களா? எல்லாம் எப்படியே இருந்துடுறாங்கம்மா. நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோடைய பிள்ளை. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைப்பா, உங்களுடைய பிள்ளை. நல்லது சொல்லுங்க. அது என்னதுமா? அது தொடக்கம். அது என்னமா? அது தொடக்கம். ஆனா தேவன் அதற்கு மேல வரணும், வளரணும் விரும்புறார். நீங்க கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஆழமா வசனத்துக்குள்ள போகணும்னா கலாத்தியர் 4:10 அந்த 4 வார்த்தை வந்துடும். கலாத்தியர் 4:10 அந்த 4 வார்த்தை வரும். என்ன? பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை வரும். வாசிக்கிறீங்க? 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 4:1 வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியாகிய பிள்ளையானவன் என்னமா? எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் பிள்ளையாய் இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் என்னங்க என்னங்க அடிமையானவனுக்கும். இப்ப நம்ம எப்படித்தான் இருக்க தெரியுமா? பிள்ளை அப்படின்னா உங்களுக்கும் அடிமைக்கு என்ன இல்ல, வித்தியாசமே இல்லை. நீ சுதந்திரவாளி தான், நீ தேவனுடைய பிள்ளை தான், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கெல்லாம் நீ பங்குள்ளவன் தான், நீ உடன் சுதந்திரம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பிள்ளையா இருக்கும் மட்டும் நம்ம எப்படிதான் இருப்போமா? எப்படிதான் இருப்போமா? நமக்கும் அடிமையானவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன எப்படி அடிமையா இருந்தோமோ அதே போல ரட்சிக்கப்பட்ட பின்பும் சபையில நம்ம எப்படிதான் இருப்போம்? நான் பிள்ளை. பிள்ளைனா எந்த சுதந்திரத்தையும் அனுபவிக்க முடியாது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை பாஸ்டர். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பும் என் வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கு பாஸ்டர். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இன்னும் என்ன செய்யல? அடுத்த நிலைக்குள்ள வரல. கர்த்தர் சொல்றாரு, நீ அடுத்த நிலைக்குள்ள வரணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க, அடுத்த நிலைக்குள்ள வரணும். சொல்லுங்க, அடுத்த நிலைக்குள்ள வளரணும். நீ வளர்ச்சி அடையணும், நீ வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சோத்திரம். நம்ம வளரணும் விரும்புறார். அல்லேலூயா. பிள்ளையும் அடிமையும் ஒன்னா வச்சிருப்பாங்க.
அது பாருங்க, அந்த பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு, ஆனாலும் அடிமைத்தனத்திலே அவங்க இருப்பாங்க. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டான். இயேசு ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர், இயேசுவை நம்புறேன் பாஸ்டர், ஆனாலும் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இன்னும் சில விடுதலை எல்லாம் வரல பாஸ்டர். ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற பாஸ்டர், பைபிள் வாசம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர், சபையில வந்து பிரசங்கம் கேட்கிறேன் பாஸ்டர், ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லை பாஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கும் அடிமைக்கு என்ன இல்லை? உனக்கு வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடியாது. என்ன ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு? நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, நான் உலகத்தில் இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கிறேன். நீ வளரணும். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. என்ன நமக்கு வேணுங்க? வளரணும். ஒரு பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது நம்ம எப்படி பழக்கப்படுத்துவோம் தெரியுமா? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வரை எங்க வெளியே அனுப்ப மாட்டோம். கொஞ்ச நாள் ஆன பின்பு பக்கத்து கடையில் போய் ஒரு சோப்பு வாங்கிட்டோம், ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்புவோம். என்ன செய்வோம்? பழக்கப்படுத்துவோம். இப்போ நீங்க வளர ஆரம்பிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கொடுப்பாரு. இப்போ நீங்க வேலை செய்ய தான் உங்களை பயன்படுத்துவோம் நாங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி வேலை செய்ய தான் பயன்படுத்துவார். இந்த வேலையை செய், இங்க போ, அங்க வா, இந்த கடைக்கு போயிட்டு வா, இந்த வீட்டு வேலை செய். இதுக்கு ஒரு டிப்ஸ். இந்த எங்க அம்மா இருக்கிறாங்களே, நான் சின்ன பையனா இருக்கும்போது குண்டு விளையாடுவேன். என்னங்க? கோழி குண்டா? இந்த குண்டு அப்படி விளையாடுவேன். இந்த கோழி குண்டு வாங்குறதுக்கு 5 காசு இருக்கும், 3 காசு இருக்கும். அப்பெல்லாம் அப்படிதானே சின்ன சின்ன. இது வாங்குறதுக்கு எனக்கு கொடுக்கப்படுற வேலை என்ன தெரியுமா? மாவாட்டுற வேலை. மாவாட்டி அது விசேஷம். அந்த உளுந்து ஆட்டுறதுக்கு அது அறப்படாது. அரிசி கூட வேகமா ஆட்டிடுவோம் பாருங்க. இந்த உளுந்து ஆட்டுறதுக்குள்ள கையெல்லாம் ஒலிக்கும். எங்க அம்மா காமிப்பாங்க, நீ ஆட்டி முடிச்ச உனக்கு கோழி குண்டு. இந்த 5 காசு கொடுத்து வாங்கி வச்சு இது வாங்குறதுக்காக நான் படுற பாடு. கவனிங்க, வேலைக்காரன் அடுத்த ஸ்டேஜ் வேலைக்காரன், ஊழியக்காரன் ஸ்டேஜ். சில ஊழியங்கள் கொடுப்பார் ஆண்டவர், சில வேலைகளை செய்ய சொல்லுவார். அதுக்கு சில டிப்ஸ் நமக்கு கிடைக்கும், அதுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு முடிச்ச ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நான் இது போனேன், ஆண்டவருக்கு இந்த காரியங்களை செய்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், சில சாட்சிகள் வரும். சொல்லுங்க சொல்லுங்க. அதுவும் போதாது. நம்ம எங்க வரணும் கர்த்தர் விரும்புறாரு? நான் இனி உங்களை ஊழியர் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படிதானா? சீஷர்கள் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 வசனங்கள்லாம் நீங்க வாசிப்பீங்கன்னா, யோவான்ல 13ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள்லாம் பாருங்க. இனி நான் உங்களை எப்படி சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறியானே. நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நான் உங்களை எப்படி சொல்ல விரும்புறேன்? நான் சிநேகிதன் என்று சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும், நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஏங்க, இந்த இன்டிமசி, ஆண்டவருக்கும் நமக்கும் நெருக்கம், அந்த உறவு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ வரும் தெரியுமா? நீங்களும் நானும் அவரோடு நேரத்தை செலவு பண்ண அவர் சொல்லுவாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்ப்பா. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. எங்க அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி என்னை நடுவிரிச்சி கூட்டு போனாங்க. கூட்டு என்னை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டார். நில்லுடா அப்படின்ட்டு வயல் அப்படியே நடந்தார். ஒரு சின்ன உருவமா மாறிட்டார். அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு அங்கிருந்து கை காமிச்சு, இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இடம் இருக்குடா. ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. நான் சின்ன பையனா இருக்கிறேன், அதெல்லாம் காமிக்கல. நான் சின்ன பையனா இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லல. ஆனா ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இது எல்லாம் அடுத்து யார் தான் செய்ய போறா? ஆளுகை செய்ய போறா? நீ தான் ஆளுகை செய்ய போற. ஒரு அலையில சொல்லுங்க, எனக்குரியது எல்லாம் உனக்கு தான். ஒரு அம்மீன் சொல்லுங்களேன். நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவு பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வரும்போது கர்த்தர் சொல்வாரு, எல்லாத்தையும் உனக்கு தருவேன். இப்ப நீ எஜமான், நீ இப்ப சுதந்திரவாளி, என் உடன் சுதந்திரன், என்னுடைய இளைய குமாரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லிருங்க. ஐயா, நீங்கள் நானும் இன்னும் அடிமை போல ஆரம்ப நிலையில இருக்க கர்த்தர் விரும்பல. எங்க வரணும்? பாஸ்டர்,
நான் ஆண்டவருடைய சிநேகிதனை மாற விரும்புகிறேன் அப்படிங்கிற கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு நான் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, நல்ல அன்பு விருப்பத்தோடு கூட சந்தோஷம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பிள்ளையை போல இருக்கிறேன். எனக்கும் அடிமைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு ஒரு மேன்மை தெரியல, எனக்கு ஒரு நன்மைகள் தெரியல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியல, என்னை குறித்த நோக்கம் தெரியல, என்னை குறித்த திட்டம் தெரியல. எதற்காக என்னை பிரித்தெடுத்தீங்க, எதற்காக இந்த சபையில வைத்திருக்கிறீங்க? ஒருவேளை நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரை போல இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன். ஓ ஸ்தோத்திரம். என்னுடைய சிநேகிதனாய் உன்னை மாற்ற போகிறேன். கரங்களை விரித்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய சிநேகிதனாய் ஆபிரகாமுக்கு கிடைத்ததானே, ஆபிரகாமுக்கு கிடைத்ததானே அந்த மேலான பாக்கியத்தை எனக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. உம்முடைய ரகசியங்கள் எல்லாம் எனக்கு சொல்லணும் ஐயா. பிதா உமக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசத்தக்கதாய், வெளிப்படுத்தத்தக்கதாய் இந்த நாட்கள்ல என்னை உருவாக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை போல மாறணும், உம்முடைய சிநேகிதனாய் மாறணும், உம்முடைய அன்பை நான் பாதுகாக்கணும், உம்முடைய நான் சிநேகம் பாராட்டணும். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படிலாம் கிறிஸ்துக்குள்ள வந்தான், எப்படிலாம் அந்த சிநேகம் பாராட்டினான், தேவன் எப்படி அவனை சிநேகிதனாய் மாற்றினார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க போறோம். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் கிடைக்காத அந்த மேன்மை இப்ப கர்த்தர் நமக்கு எல்லாம் தரப்போறார். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு மட்டும் கிடைத்த அந்த சாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தர்றார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்தை அப்படியே வாசிடலாமா? அப்படியே 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். நேற்று வரலையா? நேற்று வரலையா? நேற்று வந்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க. நிக்கணும், பாஸ் பண்ணணும், பின்பு நிப்பாட்டிடணும். பின்பு அப்படின்னு பைபிள் வந்துட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். நிறுத்தி யோசி. பைபிள் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இன்னைக்கு 1-2 சொல்றேன், சரிங்களா? பைபிள்ல எந்த இடத்தெல்லாம் பின்பு அப்படின்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மளை நிறுத்த சொல்றாருன்னு அர்த்தம். வாசிக்கிறத நிறுத்தி யோசி. நேற்று படிச்சோம். அப்ப பின்பு அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? உடனே பின்பு அப்படின்னு என்ன செஞ்ச உடனே நிறுத்தி யோசிக்க. என்ன பின்பு? எதற்கு பின்பு? ஒரு கேள்வி கேட்டணும். எதற்கு பின்பு அப்படின்னு முந்தின அதிகாரத்துக்கு வேகமா ஓடணும். அந்த வேகமாய் ஓடி அந்த வசனங்களை யோசித்து பார்க்கணும். என்ன எதற்கு பின்பு ஆண்டவர் சொல்றாரு? பின்பு எதற்கு பின்புங்க? முந்தின பகுதியில் என்ன போட்டிருக்குது? எதற்கு பின்பு? 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்துருங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த தரிசனத்திற்கு பின்பதாக. அல்லேலூயா. பைபிளை படிக்கும் போதே அப்படி ரசிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். நான் பைபிள் அப்படி தான் வாசிப்பேன். சும்மா சலச்சலம் வாசில போக மாட்டேன். அப்படியே நிறுத்தி நிதானமா என்னதான் சொல்லி இருக்குது பைபிள்ல, என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. நம்ம சில நேரம் பைபிள் நாலேஜுக்காக பைபிள் வாசிப்போம், வேத அறிவுக்காக பைபிள் வாசிப்போம். இல்ல, அது ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லல. அது ஒரு நன்மை தான். பைபிள் வாசிக்காமல் இருக்கிறது காட்டிலும் வாசிக்கிறது நன்மை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் நமக்கு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. இரவும் பகலும் அப்படி வேதத்தின் மேல பிரியமாயிருந்து இரவும் பகலதை தியானிக்கிற மனுஷன். ஒரு அலையில சொல்லுங்களேன், உட்கார்ந்து யோசிக்கிறேன். ஆண்டவரே எதற்கு பின்பு? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு இப்ப நேற்று நம்ம பிரசங்கம் பண்ணோம், அதுல இருந்து யோசித்து வருவோமா? பின்பு எதற்கு பின்பு? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று சொன்ன பின்பு ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? தேவன் பயத்தை மாற்றினார். நான் உனக்கு பலன் என்று சொன்னார். ஆனா கவனிங்க, என்ன நடந்து போச்சுன்னா அவன் தன் சொந்த பலத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சான்.
அவன் தான் சொந்த பலத்தை சார்ந்து கொண்டு தேவனை சார்ந்து கொள்ளாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, மனுஷனுடைய வார்த்தை, மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு ஆகாரை சேர்த்து கொண்டு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். தேவனை மட்டும் சார்ந்து வாழ வேண்டியதான இந்த ஆபிரகாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான்? யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான்? மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் என்ன செய்யறான்? ஆகாரை சேர்த்து பிள்ளையை பெற்றெடுக்கிறான், இஸ்மவேல். நான் வாசித்தும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அதில் இருந்துச்சு. சில நேரங்களில் மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டு போகிறது நம்ம சில விஷயங்கள் புரியல, ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து அதை ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது தான் சில வசனங்கள் வெளிச்சமே கிடைக்குது. 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இஸ்மவேலை பெற்றெடுத்த பொழுது ஆபிராம் 86 வயது. எத்தனை வயசுங்க? இப்ப வயசு என்னங்க? 90 சொல்லுங்க, 99. 86 வயது பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். அதுக்கப்புறம் 13 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில இருண்ட காலம். நான் சில நாட்கள் அழுவேன், ஆண்டவரே என் காலங்கள் வீணாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் என்னுடைய மாம்சத்தை சார்ந்து, என் சுயசித்தத்தை சார்ந்து, மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு ஒரு நாளும் உம்முடைய தரிசனத்தை விட்டுறக்கூடாது, உம்முடைய வெளிப்பாடுகளை விட்டுவிடக்கூடாது. நீர் என்னோடு கூட பேசுவதற்கு நான் தடையாய் மாறி போய்விடக் கூடாது. என்னோடு கூட தொடர்ந்து பேசத்தக்கதாய் நான் எப்போதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு நல்ல கீழ்ப்படிஞ்சு வந்துகிட்டு இருந்தான். தேவனுடைய தரிசனம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா என்னைக்கு மாம்சத்துல இறங்கிட்டானோ, என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ, 86 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் என்ன இல்லை பிரதர்? தேவ தரிசனம் இல்ல, தேவனுடைய வெளிச்சம் இல்ல. நேற்று சொன்னேன், என்னைக்கு தேவனுடைய வசனம் நம்முடைய ஆவியில வெளிப்படுகிறதோ, தேவன் எப்ப நம்ம ஆவியில செயல்பட ஆரம்பிக்கிறதோ, அப்பதான் உற்சாகமே வரும், அப்பதான் மனதின் சோர்வுகள் மாறும், அப்பதான் சரீரத்தில் புது தென்பு உண்டாகும். ஆவில தேவனுடைய தொடுதல் இல்லைன்னு சொன்னா, ஆவில தேவனுடைய தொடுதல் இல்லைன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை நம்ம தொடலன்னு சொன்னா, வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா, நம்ம என்னதான் பலசாலியா இருந்தாலும் சோர்ந்து போய் தான் இருப்போம். என்னதான் தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கலனா, என்னதான் நமக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ பறி கொடுத்ததை போல இருப்போம், வெறுமையா இருப்போம். அப்ப 13 வருஷம் ஆபிரகாம் எப்படிதான் வாழ்ந்துட்டாமா? வெறுமையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, தேவனோட ஐக்கியம் இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை, வெளிப்பாடு இல்ல, தேவனுடைய தரிசனம் இல்ல. 13 வருஷம் டோட்டல் ஃபெயிலியர். 13 வருஷம் வாழ்க்கையில எம்ப்டினஸ், எல்லாம் இழந்தவனாக, ஏதோ நடைப்பிணமாக. ஆண்டவர் பேசல பேசல பேசல. கவனிங்க கவனிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசுறாரா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம்ல, வேதத்தை எடுக்கும் போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசினார், இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்டான்னு சொல்லக்கூடிய அளவுல தினந்தோறும் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா? இடைபடுதல் இருக்கிறதா? சில நேரங்களில் சர்ச்சுக்கு வருவோம், என்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை, சர்ச்சுக்கு போனேன் வந்தேன், என்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை, என்கிட்ட ஆண்டவர் பேசின மாதிரியே இல்லை, எல்லாரும் சர்ச்சுக்கு போனாங்க, நானும் சர்ச்சுக்கு போனேன் வந்தேன். கவனிங்க, எங்கேயோ எங்கேயோ ஒரு கீழ்ப்படியாம இருக்கிறது, எங்கேயோ தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் இருக்குது. ஐயா, தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். நீங்க வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் அவர் பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய நேரத்தை செலவு பண்ண அவர் ரெடியா இருக்கிறார். தம்மை குறித்து வெளிச்சத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நேற்று சொன்னேன், எங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அங்கே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தன்னை வெளிப்படுத்துவது இல்லைன்னா அங்க தேவைகள் சந்திக்கப்படாது, ஜெபம் கேட்கப்படாது, பிரச்சனைகள் மாறாது. நம்ம சொல்லுவோம், பிரயோஜனமே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்றேன், இல்லை, நீ தேவ சமூகம் வந்துட்டனா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தேவன் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நீ அதற்கு ஆயத்தமா இல்லை, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லை, நன்மைகள் உண்டாகல. தம்முடைய ஜனங்கள்ட்ட ஆண்டவர் ஒரு ரகசியத்தையும் மறைக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, இன்னைக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, நாளைக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, நாளைக்கு நீ எங்கெங்க போகணும், என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. பாஸ்டர், என்கிட்ட ஆண்டவர் பேசுறதே இல்லை பாஸ்டர். நமக்கு புரியல. சொல்லுங்க, நமக்கு என்ன செய்யல? நமக்கு புரியல. பேசுறாரு, ஆனா அதை புரிந்து கொள்ளத்தக்க நிலையில நம்ம இல்ல. தேவன் ஒரு காரியத்தை மறைக்க, சகலத்தையும் பேசுறாரு, எல்லாம் நமக்கு பேசுறாரு. பேசிட்டு காரியம் நடக்குது. இந்த பூமியில ஏதாவது நடக்கணும் பிரதர், நம்மகிட்ட ஆண்டவர் பேசாம செய்ய மாட்டார் பிரதர். ஆபிரகாம் ஆண்டவர் எதுவுமே மறைக்க மாட்டார். ஆபிரகாம், நான் சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன் சொல்லுவாரு, சொல்லிட்டு தான் செய்வாரு. நான் எப்படி அவனுக்கு மறைப்பேன், எப்படி அவன்கிட்ட நான் சொல்லாம இருப்பேன்? சொல்லட்டுமா? உங்க மரண அந்த டேட்டு, அந்த நேரம், நிமிடம், வினாடி கூட கர்த்தர் கூட சொல்வாரு. மறைக்க மாட்டாருங்க. சகலத்தையும் ஆண்டவர் பேசுவார். ஆனா அதை புரிந்து கொள்கிற நிலையில இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தை தர்றேன். இங்க எல்லாரும் என்னதான் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இங்க தான் இருக்கிறீங்க, உங்க சரீரம் இங்க தான் உட்கார்ந்து இருக்கு. ஆனா உங்க சிந்தை எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது. சிலர் சொக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, சிலர் என்ன செய்றீங்க? என்ன சொக்க பிரசங்கம் ஒண்ணும் இல்லை, சிலர் சொக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள அப்படியே இழுக்குது, சொக்குது. ச்சே, பாஸ்டர் என்னமா பேசுறாரு, அப்படியே நம்மளை கண்ணை மூடி அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சிலர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வேகமா. எனக்காக கொஞ்ச நேரம் நான் சொல்றது மட்டும் கேளுங்க, கவனிங்க. நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க 100 வார்த்தை சிந்திப்பீங்க. நம்முடைய மனது அப்படித்தான், கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க விடாது. தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம் சிந்தை தடையா இருக்கும். இப்ப தேவ சமூகத்துல, நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவரே பேசுகின்ற ஆவலோடு கூட ஒரு வினாடி அப்படி உன்னிப்பாய் கவனிச்சீங்கன்னா, நான் 100 வார்த்தை சொன்னா 28 வார்த்தை உங்க மனசுல ஏறும். எத்தனை வார்த்தைங்க? நான் 100 வார்த்தை சொன்னா எவ்வளவுதான் உங்க மனசுல தங்கும்? கால்வாசி தான் தங்கும் பிரதர். வேணா டெஸ்ட் பண்ணட்டும் உங்க பாஸ். இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு உங்க வீட்டுல இருந்து கேட்டா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர், விருத்தாச்சலம் பாஸ்டர் தான் பேசினார். ஆமா பேசினார். என்ன பேசினார் பாஸ்டர்? அப்படியே கொஞ்ச நேரம் யோசி, ஆபிரகாம் குறித்து பேசினார் பாஸ்டர். அப்புறம் சொல்லுங்க, ஸ்நேகிதன் சொல்லி எதை பேசினார் பாஸ்டர்? உங்களுக்கு தான் தெரியும் மொழிய, மற்ற எல்லா பிரசங்கம் மறந்து போகும். இப்ப நான் கேட்கட்டுமா, நேற்று என்ன நான் பிரசங்கம் பண்ணேன்னு கேட்கட்டுமா? கண்டிப்பா சொல்றேன். கால்வாசி கூட நிற்க நல்ல உன்னிப்பா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம அவ்வளவுதான் நம்மளோட கெப்பாசிட்டி. தேவன் சொல்லுவதை நம்மளால் கிரகிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. அப்படி என்று சொன்னால் நம்முடைய குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால், கீழ்ப்படியாம இருக்கும் என்று சொன்னால், தேவன் சொல்லுவது ஒண்ணுமே புரியாதுங்க. தேவன் பேசாதது போல இருக்கும். சர்ச்சுக்கு வெறுமையாய் உட்கார்ந்து வெறுமையா ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம, ஒரு சின்ன தீர்மானம் கூட எடுக்காம வெளியே போயிருவோம். அழணும் தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து, ஆண்டவரே நான் போறேன்ப்பா, பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், ஒரு சின்ன தாக்கத்தை கூட ஏற்படுத்தலையே, ஒரு சின்ன வார்த்தை கூட என்கிட்ட பேசலையே, என் உள்ளத்தை உடைக்கலையே, நான் அழலையே தேவ சமூகத்தில். உண்மை குறித்து நான் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கணும், இல்ல நான் உள்ள உடைந்து ஜெபிக்கணும். சும்மா போய் சும்மா வரக்கூடாது ஆராதனைக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஏதாவது கற்றுக்கொள்ளணும், உண்மை அறியணும் ஆண்டவரே, உண்மை நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படி அன்பை கண்டு நீங்க அகமகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும் தேவ சமூகத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சும்மா போக கூடாது. ஆபிரகாம் எத்தனை வருஷம் வீணா போச்சு? எத்தனை வருஷங்க? எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா? 13 வருஷங்கிறது. அநேக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நம்ம இருண்டு கிடக்கிறோம். தேவன் பேசவே இல்லை, தேவன் இடைபடவே இல்லை.
ஒவ்வொரு நாளும் அவன் காத்திருந்தான், ஒவ்வொரு நாளும் தேவனை தேடினான். ஆனா இடைப்படலை. ஏன்னா கீழ்ப்படியாம. இன்னைக்கு ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பாவம் வாழ்க்கையில் இருக்குமேனா, இன்னைக்கு அதை சீர்படுத்திடுங்க, இன்னைக்கு அதை செப்பனிடுங்க. சூத்திரம், இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடாம தேவனுடைய அக்கினி இறங்காது. அல்லேலூயா. தேவனுடைய அக்கினி இறங்கணும்னா, ஜனங்கள் மாற்றம் அடையணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவனும் முழங்கணும்னா, முதலாவது செப்பனிடப்பட வேண்டியது தனிப்பட்ட பலிபீடம். அல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டான் எலியா. செப்பனிட்ட பின்புதான் அக்கினி இறங்குச்சு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பர்சனல் லைஃபை இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வாங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல நான் தவறு பண்ணி இருக்கிறேன், எந்த இடத்துல வார்த்தையை நான் மீறி இருக்கிறேன், எந்த இடத்துல எனக்குள்ள கீழ்ப்படியாம வந்தது, எந்த இடத்துல எனக்குள்ள மீறுதல் வந்தது, அக்கிரமம் வந்தது, என்னை மன்னியும். அல்லேலூயா. நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் பக்கத்தில் வருகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க, நம்முடைய தேவனை போல அன்புள்ள தேவன் யாருமே கிடையாதுங்க. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நமக்கு ஆண்டவருக்கு ஒரு 1000 அடின்னு வைங்க. எத்தனை அடிங்க சொல்லுங்க தம்பி? அப்படியே ஏஞ்சி நில்லுப்பா, ஏஞ்சி நில்லு, எழுந்து நில்லு, அப்படி அங்கே நில்லு. எந்திக்கிறதுக்கே எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க. எத்தனை அடிங்க ரெண்டு பேருக்கும்? 1000. தேவனுக்கும் நமக்கும் 1000 அடி வித்தியாசம் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதுமா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைடே, ஒரு அடி எடுத்து வைடே, மீதி 999 அடி யாரையா ஓடி வந்துருவான்? ஆண்டவரே வந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒரு சின்ன முயற்சி இன்னைக்கு எடுத்தீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய தொடர்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய பிரச்சனை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் இருண்ட நிலைமையில இருக்கிறேன், வார்த்தை இல்லாம இருக்கிறேன், தரிசனம் இல்ல, வெளிப்பாடு இல்ல, இன்னைக்கு என்னோட பேச சொல்லி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா மீதி இருக்கிற 999 அடியையும் அவரே எடுத்து வைப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ. உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இளைய குமாரன் தூர தேசம் போயிட்டான். அவன் எப்ப திரும்பி வருவான்னு தெரியாது. அவன் வருவானா வரமாட்டானா தெரியாது. ஆனா கவனிக்கணும், அவன் தகப்பனும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தகப்பனும் பார்த்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு என் பிள்ளை வந்துட மாட்டானா, இன்னைக்கு என் பிள்ளை வந்துட மாட்டானா, இன்னைக்கு என் பிள்ளை இடத்துல ஓடி வந்துட மாட்டானா. அப்படி ஒரு நாள் பார்த்த பொழுது தூரத்தில் அவனை கண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தூரத்தில் அவனை கண்டு அவன் பக்கத்துல வரட்டும்னு வெயிட் பண்ணல. தகப்பன் ஓடுகிறான், ஓடி சென்று கட்டி பிடித்துக் கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஆண்டவரே கூப்பிட்டா போதும், இயேசுவே கூப்பிட்டா போதும், அவர் உங்க பக்கத்துல ஓடி வந்துருவாரு. எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து ஆண்டவருக்கு பின்வாங்கி வாழாதீங்க, ஆண்டவருக்கு தூரமாய் இருக்காதீங்க. இந்த கூட்டத்தில் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும். கண்கள் மூடி அப்படி கேளுங்க, கண்கள் மூடி அப்படி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இரத்தத்தால என்னை கழுவுங்க, உண்மை விட்டு நான் தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை இடம் கொடுத்திருக்கிறேன். என் சிந்தனைகளில் பரிசுத்தம் இல்லை, என் எண்ணங்களில் பரிசுத்தம் இல்லை, என் பேச்சுல பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. ஒருவேளை வெளிப்பிரகாரமாய் பார்ப்பதற்கு என் வாழ்க்கை பரிசுத்தமாய் தோன்றினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்கள் மூடுங்க. யாரும் கண்ணு நாங்க ஜெபம் பண்ணா எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கணும். எல்லாருடைய கண்கள் அப்படி கண்ணை திறக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. ஆமேன்னு சொல்றவரையும் கண்ணை திறக்க அப்படி தீர்மானம் எடுத்து உட்காந்துருங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, நான் வர்றேன்ப்பா, உன் பக்கத்துல வர்றேன் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் வாழ முடியாதப்பா, உண்மை இல்லாமல் ஒன்று செய்ய முடியாத ஆவியானவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நல்ல கரங்க தலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. 13 ஆண்டுகள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் நீ வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் தெரியுமா? கிருபையின் தெய்வம். ஒரு அலையில சொல்லிருங்க. நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லுங்க. கிருபையின் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாராம்? ஆறுதலற்று இருக்கிறதான, வேதனையோடு இருக்கிறதான ஆபிரகாம் கத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? 17:1 வாசிங்க, 17:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருங்க? சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எபிரேய வார்த்தை என்னமா? சர்வ வல்லவர். பாட்டு எத்தனை பாட்டு பெருமான் பாடி வச்சிருக்காரு.
எல் ஷடாய். என்னங்க என்னங்க எல் ஷடாய் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல் ஷடாய் என்ன அர்த்தமா சார்? அதுதான் அதான் எபிரேய வார்த்தை. எல் ஷடாய்ங்கிறதா எபிரேய வார்த்தை. அந்த ஷாட், அந்த எல் ஷடாய் இருக்கு இல்லையா, ஆல்மைட்டி காட், மைட்டி காட், வல்லமையுள்ள தெய்வம், சர்வ வல்லவர். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஷெட் அப்படினாலே பெண்களின் மார்பை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, அந்த வார்த்தையே என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, ஒரு குழந்தை தாய் விட்டுட்டு கடைக்கு போயிட்டான்னு வைங்களேன், பிள்ளை ஏங்கி ஏங்கி ஆளும். திருப்பி தாய் வந்த உடனே அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? ஓடி சென்று அவன் மார்புல தன் தலையை வைத்துக் கொள்ளும். ஏன்னா பிள்ளைக்கு ஆறுதல் யார் தாங்க? தாயின் மார்பு தான். ஒரு அல்லிலே சொல்லக்கூடாதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் எல் ஷடாய், உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்னுடைய மார்பை நான் தருகிறேன். ஒரு அல்லிலே சொல்லுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். எத்தனை வேதனை நான் ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றட்டும். நல்ல ஒரு அல்லிலே சொல்லக்கூடாதா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் வாங்க. எதற்காக நீ துக்கப்படணும்? எதற்காக நீ வேதனைப்படணும்? எதற்காக திக்கற்றவனை போல திரியணும்? ஒரு அனாதை போல இருக்கணும்? அவர் உனக்கு ஆறுதல் தர ஆயத்தமா இருக்கிற. ஒரு அல்லிலே சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரே நீர் எனக்கு போதும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்க. எல் ஷடாய் நம்ம என்ன யோசிப்போம்? ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர், சர்வ எல்லாத்தையும் செய்ய. இல்ல இல்ல, ஆறுதல் தருகிற தெய்வம் தான் அர்த்தம் அதுக்கு. ஒரு அல்லிலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லிலே சொல்லிடக்கூடாதா? ஒரு அல்லிலே சொல்லக்கூடாது. உன் பிரச்சனையை மாற்றுகிற தெய்வனா, உன் வேதனையை மாற்றுகிற தெய்வனா, உனக்கு இருக்க மனபாரத்தை நீக்குகிற தெய்வனா, நீ என்கிட்ட வா, உனக்கு இளைப்பாறுதல், உனக்கு ரெஸ்ட் நான் தருவேன். ஒரு அல்லிலே சொல்லுங்க. இந்த உலகத்தில் எங்க போனாலும் உனக்கு ரெஸ்ட் கிடைக்காதுங்க. நீ என்ன செய்தாலும் இளைப்பாறுதல் இல்லைங்க. சர்வ வல்லவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார். ஒரு அல்லிலே சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லிலே சொல்லிருங்க. அதுதான் அர்த்தம். எதற்கு பின்பு என்ன செய்யறான் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு கிருபையாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தின உடனே, அந்த வார்த்தையை கொடுத்த உடனே அவன் வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க, நான் தீர்மானம் எடுக்கிறான், இனி வர நான் விட மாட்டேன், இனி வர நான் விட மாட்டேன், இத்தனை ஆண்டுகள் நான் விட்டுட்டேன், இனி நான் விட மாட்டேன்னு சொல்லி தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதற்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படி ஆரம்பித்தான் ஆபிரகாம். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இனி நமக்கு கீழ்ப்படிவேன், ஒரு வார்த்தை நான் மீற மாட்டேன், நீங்க சொல்லுவதெல்லாம் நான் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் அப்படி சொல்ல விரும்புறீங்க? சபையில தீர்மானம் எடுங்க. சபையில ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், என்னோடு கூட பேசுங்க, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, இனிமேல் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன். என்னைக்கெல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தர் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பார். ஒரு அல்லையில சொல்லுங்க. இந்த காரியங்களுக்கு பின்பு, ஒரு அல்லையில சொல்லிடலாமா? இந்த பின்புன்னா அப்படி முன்னாடி போயிட்டு வந்துடணும். அல்லேலூயா. பின்பு நேற்று சொன்ன ஒரு அர்த்தம் பிபின்னு சொன்னேன். பாஸ் பண்ணி நிறுத்தி யோசி. இன்னைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லட்டுமா? இன்னொரு அர்த்தம் சொல்லட்டுமா? பின்பு அப்படின்னாலே புதிய தொடக்கம்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம். என்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டியோ, என்னைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்துட்டீங்களோ, ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லிட்டியோ, அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிற. இந்த கூட்டங்களுக்கு பின்பதாக, இந்த கூட்டங்களுக்கு பின்பதாக கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை இந்த சபைக்கு வைத்திருக்கிறார். புதிய தொடக்கத்தை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்க்கிற தேவஜனமே, உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல ஒரு அலையிலே சொல்லிருங்க. சத்தம் ஒரு அலையிலே சொல்லிருங்க. பக்கத்தை கை சொல்லுங்க. புதிய தொடக்கம்னு சொல்லுங்க. நியூ பிகினிங் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் தரப்போறாரு? நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல எங்கெல்லாம் பின்புன்னு வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்குதுமா? ஒரு மாற்றம் வந்துட்டு, ஒரு புதிய தொடக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்படி சொல்லட்டுமா? ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் தான். அல்லேலூயா. நேற்று கூட்டத்துக்கு பின்பு இன்னைக்கு காலை கூட்டம் நடக்கும். பின்பு இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிட்டு. ஒரு அலையில சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு பின்பு மாலையில் நம்ம கூட்டம் இருக்கு. பின்புன்னா ஒரு தொடக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு பின்பு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ஒரு அலையில சொல்லுங்க. பின்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே ஏதோ ஒரு புதிய தொடக்கம் வந்துட்டுன்னு அர்த்தம்.
ஏதோ ஒரு புதிய காரியத்தை கதை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். இனி பழைய காரியம் அல்ல, பழைய வேதனை அல்ல, பழைய துக்கம் அல்ல, இனி ஒரு புதிய காரியம் உன் லைஃப்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை இந்த துக்கம், இதுவரை இந்த அவமானம், இதுவரை இந்த வேதனை, கண்ணீர் இல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னால் நேற்று வரை அழுது கொண்டிருந்தாள் ஐயா. சக்களத்தி நிமித்தம் பட்ட வேதனை இருந்தது அவளுக்கு. பிள்ளை இல்லையேங்கிற வேதனை. வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை காமிங்க. ஸ்தோத்திரம் 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனமாமா வாசிங்க அந்த வசனத்தை. எஸ், அந்த வசனம் தான், அந்த வசனம் தான். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 18ஆம் வசனத்தை எல்லாம் பைபிள் எடுத்து பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு, ஒரு அலையில சொல்லிருங்க, பின்புன்னு என்னன்னு சொல்லுங்கம்மா. பின்புனா 2 காரியம் சொல்லி இருந்துட்டா. 1 நிறுத்தி யோசித்து பார்க்கணும், 2வது என்ன பண்ணுறோம், ஒரு புதிய தொடக்கம். ஒரு அலையில சொல்லுங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அதுவரையும் சாப்பிடாம பட்டினி இருந்தா அவளுக்கு ஒரு வாழ்க்கையில இப்ப போஜனம். ஒரு அலையில சொல்லுங்க. அதுவரைக்கும் துக்கமா இருந்த அவள் அப்புறம் துக்கமா இருக்கவில்லை. ஒரு அலையில சொல்லுங்க. அவ்வளவுதான், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிட்டு அவன் மலட்டுத்தன்மை மாறி போனது. அவன் சூழ்நிலை கத்த மாற்றினா. எத்தனை பேர் அவளை பரியாசம் பண்ணி இருந்தாலும், அவமானப்படுத்தி இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாமுவேல் ஒரு புறப்பட்டு வந்துட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன் தீர்க்கதரிசனம் சொல்றேன். ஒரு சாமுவேல் கத்த தரப்போகிறார். யாருக்கு இந்த வார்த்தையத்தில் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு ஒரு புதிய சாமி விளக்கத்தை தர்றாரு. ஒரு புதிய தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில் வரப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவன் சாதாரண நபர் அல்ல, சாதாரண நபர் அல்ல. தான் முதல் பெர்சபா வரைக்கும் அறியப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவன் சாதாரண ஒரு நபர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருக்கு அப்படி செய்வார். பின்பு அப்படின்னு வந்துட்டாலே புதிய ஆரம்பம். அல்லேலூயா. டெய்லி காலையில் உட்காரும் போதே புதிய ஆரம்பம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவனோடு இந்த புதிய ஆரம்பம் நம்மளை எதுக்குள்ள நடத்தினா, புதிய வல்லமைக்குள்ளும் புதிய சாக்கியத்துக்குள்ளையும் நம்ம நடத்திடும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஒரு புதிய நாளை தொடங்க. அப்படிதானே? காலை தோறும் கிருபை எப்படி இருக்கிறது? அவ்வளவுதான். புதிய கிருபை வந்துட்டுன்னா மேலான வல்லமையும் ஆசீர்வாதம் சாக்கியமும் உன்னை தேடி வருகிறதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் காலையில விட்டுறக்கூடாது. புதிய நாளில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புதிய தொடக்கத்தை ஆரம்பிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நேற்றைய தினம் உங்களுக்கு ஃபெயிலியரா இருந்திருக்கலாம். அதுக்கு முந்தின காரியங்கள் எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். அதையே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர், என் லைஃப் ஃபெயிலியர் பாஸ்டர், என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், ஐயோ வேதனை வேதனை. இல்லை இல்லை இல்லை. பின்பு புதிய தொடக்கம். அல்லேலூயா. பின்பு புதிய தொடக்கம். இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதல முடிய பண்ண போகிறேன். நேற்று ஒருவேளை காரியம் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு புதிய தொடக்கத்தை நான் துவங்குகிறேன். இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாய் தொடங்குறேன். இன்னைக்கு அவரோடு கூட ஒரு தீர்மானத்தோடு தொடங்குறேன். என் வாழ்க்கை தொடரப்போகிற, என் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகிறது. அல்லேலூயா. பழைய காரியம் இல்லைங்க, காரியம் மாறுதலாய் முடியும். நல்ல ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த பின்புன்னு ஒரு வார்த்தை போதும், இன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சத்தியத்தை அண்டர்ல வச்சிருக்கிறேன். நேரத்தை கருதி தான் நான் ஸ்கிப் பண்ணி போறேன். பின்பு முன்னாடி பின்னாடி வந்துடுது. முன்னாடி உட்காந்து யோசித்து தேவன் என்ன செஞ்சார் யோசிக்கணும். குறைவு இருந்தால் மாற்றணும். கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவனுக்கு விரோதமான காரியம் இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரை மன்னிச்சிடுங்க, எனக்கு தேவன் புதுசை தரப்போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவம் கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவம் கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. கிறிஸ்தவங்கிறது இன்று. இன்று ரட்சணிய நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தான் ரட்சிப்பு, இன்னைக்கு மாற்றம். கிறிஸ்தவங்கிறது அனுதின வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? என்ன சொல்லுங்க? அனுதின வாழ்க்கை, தினந்தோறும் வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். பாஸ்டர் நேற்று பாவம் செஞ்சிட்டேன், தூக்கி போடு, குப்பையில போடு, இன்னைக்கு புதிய தொடக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய். இன்னைக்கு 10 நாள் ஜெபம் பண்ணல பாஸ்டர், இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் பரிசுத்தமா வாழல, இன்னைக்கு நான் ஆண்டவருக்காய் வாழ போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா?
அவ்வளோதாங்க. என் வாழ்க்கையில் பல முறை அப்படி நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஊழியக்காரன் தான். 27 ஆண்டுகளாக முழு நேர ஊழியத்தில் நான் இருக்கிறேன். இப்போ 97ஆம் வருஷத்துலேருந்து இது வரைக்கும் நான் தேவனுடைய ஊழியத்தை நான் முழு நேரமாக செய்கிறேன். போதகருடைய குடும்பத்தில் பிறந்தவன் தான். 58 ஆண்டுகள் ஆகிறது. 58 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள்ள தான் வளர்க்கப்படுகிறேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் என் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தது. என் 20 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். அதற்கு பின்பு என் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தது. நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல. எனக்கு எந்த சோதனையும் கிடையாது, போராட்டம் கிடையாது. அப்படியே நான் எல்லாம் ஜெயிச்சு வாழ்றேன்னு பொய் சொல்லல. பிரச்சனைகள் வந்தது, தோல்விகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வீழ்ச்சி வந்தது, உண்மைதான். எத்தனையோ முறை நான் தடுமாறி இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். ஆனா எப்பெல்லாம் நான் தடுமாறணும் அப்பெல்லாம் அவர் கிருபை என்னை தாங்கினது. நான் ஒன்னே ஒன்று தான் செய்வேன், ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவரே, இனி நான் வாழ்வாப்பா. ஒரு அல்லையில சொல்லுங்க, இன்னைக்கு நான் பரிசுத்தமான சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்வேன். அவ்வளவுதான். காலையில் சொல்லுங்க, இன்னைக்கு நான் வாழ்வேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. நேற்று ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கல, 10 நாளா ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கல, ஆனா இன்னைக்கு நான் செய்வேன். ஒரு அல்லையில சொல்லுங்க, என்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்தோம் அன்னைக்கு நான் ஜெயிச்சேன். ஒரு அல்லையில சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்களேன். நான் சொல்றது நினைச்சு யாரும் தடுமாறிடாதீங்க. பாஸ்டரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்தாராம். பிரசங்கம் பண்ண வந்த விசேஷ போதகரே தடுமாறினாராம். சிலர் இன்னைக்கு அநேகர் ஆண்டர் பார்க்கறதே கிடையாது. யாரை மட்டும் தான் பார்ப்பாங்க? பாஸ்டர் மட்டும் தான் பார்ப்பாங்க. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் தேவனுடைய மனுஷன் தானே, அவர் இப்படி செஞ்சிட்டார். இந்த விசுவாசி சபையில மூத்த விசுவாசி, இவர் இப்படி பேசிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. இப்படி இடறி போகிறதான் அநேக விசுவாசிகள் இருக்காங்க. அதனால எங்க சபையில நாங்க யாரையும் பரிசுத்தவான்னு சொல்றது கிடையாது. யாரையும் எப்படி சொல்லுதுல, எங்க சபையில் இருக்க எல்லாரையும் பாவிகள் தான் சொல்லுவோம் நாங்க. நான் என்ன எப்படி தான் சொல்லுவேன், நான் பாவி சொல்லுங்க, நான் பாவின்னு சொல்லுங்க. பாவிகளே சொல்லுங்க, நான் பாவி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கங்க, மன்னிக்கப்பட்ட பாவி. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். பரிசுத்தவான யாருங்க? மன்னிக்கப்பட்ட பாவி. அவ்வளவுதான். நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல. நான் யாருங்கன்னா, நான் பாவி தான், ஆனா மன்னிக்கப்பட்டுட்டேன். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? நல்ல சத்தமுறை அல்லையில சொல்லுங்க. எங்க சபையில யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாம் யாரு தான்? மன்னிக்கப்பட்ட பாவிகள். இப்படித்தான் நான் புதுசா வரவன்னு சொல்வேன். எங்க சபையில இருக்கிறதெல்லாம் யாரு தான்ப்பா? பாவி. ஆனா என்ன பாவி? மன்னிக்கப்பட்ட பாவி. அதனால எல்லாம் தப்பு பண்ணுவான். அவனை பார்த்து ஓடி போயிடாத. நானும் தப்பு பண்ணலாம், ஓடி போயிடாத. ஆண்டவர் மட்டும் பாரு, பரிசுத்தர்னு அவர் மட்டும்தான் பரிசுத்தர். நல்ல சத்தமுறை அல்லையில சொல்லுங்களேன். அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீ பயப்படாத. ஐயோ ஆண்டவரை வெறுத்துற. நல்ல இல்ல இல்ல. இளையகுமாரனே சொத்தெல்லாம் வாங்கி வேசித்தனம் பண்ணி அழிச்சிட்டு வந்த அவனுக்கே மீண்டும் அந்த பொறுப்பை கொடுப்பாருனா உனக்கு எனக்கும் தரமாட்டாரா? நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்க. ஒரு நாளும் உன்னை வெறுக்காத தெய்வம் அவர். ஒரு அல்லையில சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன்னை அவர் வெறுக்கல. சில நேரம் ஆண்டவர் போலீஸ்காரனா பார்க்காத. என்னை எங்க சர்ச்சில் எல்லாரும் போலீஸ்காரனா தான் பார்ப்பாங்க. என்னை கேட்டிருக்காங்க, பாஸ்ட் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறீங்களே, நீங்கள் போலீஸா? நான் வேறு நல்ல ஒட்ட முடி வெட்டுவேன். ஏன்னா மாதம் தூரம் போனால் 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க முடி வெட்ட. அதனால் ஒட்டை வெட்டிட்டான்னா 2 மாதம் தாங்க எனக்கு. அதில் ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காக ஒட்டை வெட்டுவேன். அப்போ நான் ஒட்டை வெட்டிட்டு வெளியே போனேன். எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவான் என்னை பார்த்து, அது இந்த சஃபா ரிஃபரிலாம் நான் போட்டுட்டு போயிட்டேன்னா. ஒரு முறை எனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. எங்கள் சர்ச்சு விசுவாசியுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு போனேன். அடிக்கிறான் பாருங்க, சட்டுன்னு அடிக்கான். என்னமோ நான் இன்னும் பெரிய ஆஃபீஸர் வந்துட்டதாக. நான் அப்படி சொன்னேன், ஐயா நான் சர்ச்சு பாஸ்டர்னு சொன்ன பிறகு சீங்கிறான். நம்மளை பார்த்தாலே ஒரு போலீஸ் தோற்றம் தான். எங்கள் விசுவாசியில் என்ன எப்படி தான் பார்ப்பாங்க? இந்த தப்பு பண்ணவன் போலீஸ் எப்படி பார்ப்பான்னு சொல்லுங்க. என்ன சொல்றது, ஒன்வே, ஒரு வழி பாதை. சில அங்கே போகக்கூடாது. நம்ம அதில் தான் சர்ன்னு போவோம். அங்கே ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான். நான் முழிக்கிற ஒரு மொழி முழிப்புமே. என்ன மொழியை பேருங்க? அந்த மொழி. இந்த அம்மா சொன்னாங்களே இப்போ ஒரு மொழி, அந்த அசிங்க ஒரு மொழியை முழிப்போம். அப்படி சில விசுவாசிங்க, சில வாலிப பிள்ளைங்க என்னை பார்த்து அப்படி முழிக்கும். நான் சொல்லுவேன், அப்பா உன்னைய மாதிரி நானும் வாலிபனா இருந்து வந்தவன் தான். இன்னைக்கு வயசாகி போச்சு.
உனக்குள்ள வந்த தடுமாட்டம் எனக்கு வந்தது. நீ பண்ண தவறு நானும் பண்ணேன். உன்னை நியாயம் தீர்க்க நான் வரல. ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரல, அவர் கிருபையை காண்பிக்க வந்தார். நல்ல ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? ஆமா, அவர் அன்புள்ள தெய்வன் ஐயா. அவர்கிட்ட வாங்க, பக்கத்துல வா, அவர் பக்கத்துல ஓடியா. உன்னை நேசிக்கிறார், உன் அன்பு பாராட்ட விரும்புகிறார், உன் சிநேகத்துக்காக அவர் ஏங்கி நிற்கிறார். பின்பு ஒரு அலையிலே சொல்லிருங்க, ஆமென் சொல்லுங்க. புதிய ஆரம்பம்னு சொல்லுங்க. இன்னிலிருந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்லுங்க. இன்னிலிருந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சொல்லுங்க. இனி நான் பழைய மனுஷன்ல ஒரு புதிய மனுஷன். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுவரைக்கும் நான் தூரமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆனா இனி அப்படி அல்ல. அல்லேலூயா. அவரோடு இணைந்து வாழ போறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்படி கைகளுக்கு ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் வேதத்தை வாசிப்பேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், பாஸ்டர் இயேசுக்காய் வாழுவேன். எதெல்லாம் என்னை பாவம் பண்ண தூண்டுகிறதோ அந்த பாவத்தை தூக்கி எறிய ஆயத்தம். போதும் ஆண்டவருக்கு. பின்பு ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிக்குமா? 18 வாசிங்க. பின்பு வாசிங்கம்மா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா கடந்து சொல்லலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நேற்று தினம் இன்னைக்கு தரிசன வார்த்தை தான் பார்க்குறோம். வெளிப்பாடு, தன்னை வெளிப்படுத்துகிறார், மேனிஃபெஸ்டேஷன், தன்னை காண்பிக்கிறார். அவன் பார்க்கும்படியாக தன்னை காண்பிக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. வார்த்தைகளை கொடுக்கிறார், தன்னை அறிந்து கொள்ளும்படி தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அதான் தரிசனம். அவனுக்கு தரிசனம். முக்கியமான 4 தரிசனங்களை சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த ஆபிராம் மெசொப்பொத்தேமியா பட்டணத்தில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானாராம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஒரு அலையிலே சொல்லிருங்க. யார் தரிசனமானது? இதுதான் முதல் தரிசனம். உங்களுக்கு எனக்கும் மகிமையின் தேவன் தரிசனமாக்கி தான் இந்த மகிமைக்குள் நடத்தியிருக்கார். ஒரு அலையிலே சொல்லுங்க. சபை என்று மகிமையான ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்படி சரீரம் அங்க இருந்து மகிமையின் தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு காலத்துல மகிமையற்றவர்களா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். அங்க இருந்து இன்னைக்கு சரீரமாகிய சபையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். ஒரு அலையில சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து நம்ம எங்க இருக்கோம்னு கேளுங்க. பக்கத்துல கை கொடுத்து எங்க இருக்கிறோம்னு கேளுங்க. எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? சுபம் கல்யாண மண்டபத்துக்கு ஏத்து இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. எங்க இருக்கிறீங்க? ஏலியும் சர்ச்சுக்குள்ள இருக்கோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க இருக்கீங்க சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இருக்க, கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமா இருக்கிறீங்க. இது தெரியணும். நான் எங்க இருக்கேன்? கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறேன். நம்ம சரீரத்தில் உறுப்புகள் இருப்பது போல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு அலை அவருடைய சரீரத்தோட இணைச்சிட்டார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் அனுதினமும், சபன சரீரம் அர்த்தம், சரீரமாகிய தம்முடைய சபையில சேர்த்துட்டார். ஒரு அலையில சொல்லுங்க. நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மகிமையின் தேவன் வெளிப்பட்டு அவன் அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்து கானான் ஊருக்கு கொண்டு வந்துட்டார். எங்க கொண்டு வந்திருக்கேன்? கானானுக்கு கொண்டு வந்துட்டார். இந்த கானானுக்கு வந்த பின்பு அடுத்த தரிசனமாகிற. எப்படி தரிசனமாகிற தெரியுமா? 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அந்த வசனத்தை காமிக்கிறேன். 14ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 23ஆம் வசனம் பாருங்க. வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவன். அவ்வளவு. 2வது தரிசனம் இது. என்ன தேவன் சொல்லுங்க. ஒன்னு மகிமையின் தேவன், 2வது தரிசனம் என்னங்க? உன்னதமான தேவன், மைட்டி காட், சாரி, மோஸ்ட் ஹை காட். உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் உடையதாக உன்னதமான தேவன். ஒரு அலையில சொல்லுங்க. பிரிச்சு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் தெரியுமா? இந்த தேவன் தான் வெளிப்படுவார் நமக்கு.
சபையில புதுசா இருக்க விசுவாசிகளுக்கு எப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துவார்னா, இந்த பாரு, நான் தான் உன்னதமான தேவன். ஒரு அல்லேச்சங்க. பக்கத்து கைக்கு சொல்லி, நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய. அப்படின்னு என்ன அர்த்தம்? பஞ்சம் வந்தாலும் கவலைப்படாத, உன் சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி. ஒரு அலையிலே சொல்லுங்க, உன் சாப்பாட்டுக்கு. எங்க இப்ப நான் சாப்பாட்டுக்கு நான் சொல்றேன் கேரண்டி. முடிஞ்சோட உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால பிரசங்கம் கொஞ்சம் நீண்டு போக கவலைப்படாது. பிரியாணி இருக்கு, நிறைய சாப்பிடலாம். நேற்று கொஞ்சம் நிறைய மிச்சமாயிட்டு, அதனால இப்ப பிரியாணி இருக்குது, யாரும் கவலைப்படாங்க, உங்க சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி. இப்படித்தான் ஆண்டவர் முதல்ல சொல்லி கொடுப்பாரு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? தேசத்துல பஞ்சம் வந்தானே எகிப்துக்கெல்லாம் ஓடாதப்பா, உன் சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி. ஒரு அலையில சொல்லுங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? சோறு வேணுமா? நான் தர்றேன். இதுதான் உன்னதமான தேவன். விசுவாசிகளை முதல்ல நாங்க அப்படித்தான் நடத்துவோம். சோத்துக்கு நான் கேரண்டி, உன் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி. எந்த பார்வனும் உனக்கு தொட முடியாது, எந்த பார்வனும் மனைவிக்கு ஒரு கெடுதி செய்ய முடியாது. உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? விசுவாசிகளுக்கு முதல்ல தெரியும், என் ஆண்டவனை நடத்துவார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் எனக்கு தருவார். அதுதான் உன்னதமான தேவன் அர்த்தம். இந்த 12, 13, 14 3 அதிகாரத்திலையும் பார்ப்பீங்கன்னா இதுதான் இருக்கும். என்ன இருக்கும்? பஞ்சம் வந்துச்சு, அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, பார்வோன்ட்ட மனைவி கொடுத்து புகழ்ந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான், பாதுகாத்தது, சாப்பாடு தந்தது நான் செய்வேன். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த சபையில யாராச்சும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கீங்களா? இல்ல, அவர் உண்மையில தெய்வம். ஒரு அலையில சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் சொல்லி என்ன செய்யாதீங்க. இதெல்லாம் யார் கவலைப்படுவா? எப்ப நீங்களும் நானும் ஞானி. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வந்துட்டு, அவர் தெய்வம்னு தெரிஞ்சிட்டு, நமக்கு அவர் ராஜான்னு தெரிஞ்சிட்டு, அதனால எதுக்கு கவலைப்பட வேண்டாம். உனக்கு வேலை இல்லையா? கவலைப்படாத. வருமானம் இல்லையா? கவலைப்படாத. அவர் இருக்காரு, உன்னை போஷிப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்மள பேசுறேன்ல, இன்னைக்கு 27 வருஷம் கழிச்சு நான் பேசுறேன். நான் சொன்னேன் 88ஆம் வருஷம் இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓட்ட சைக்கிளை, ஒரு பிஎஸ்சி ஒரு ஓட்ட சைக்கிளை 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் அந்த ஊரை விட்டு வெளியே போனேன். நான் எனக்கு வழி கிடையாது, அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு குடும்பத்திலையும் கஷ்டம், என் தகப்பனால் எனக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, என்னை படிக்க வைக்க கூட முடியல. நான் படித்தது கூட எங்கள் தாத்தா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. அப்போ இல்லாட்டி நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நான் வேலைக்கு போகிறேன், நான் படிக்கலை, நான் பிகாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சென்ட் ஜான்ஸில். அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க, செகண்ட் இயர் வந்து என்னடா பிரயோஜனம், முடிச்சுட்டு வாடா. அப்போ சொன்னேன், இல்லை எனக்கு 3rd இயர் படிக்கணும், எனக்கு 500 ரூபா வேணும். எங்கள் வீட்டில் சூழ்நிலை இப்படி இருக்குது. எங்கள் தாத்தா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் கிராஜுவேட் ஆனேன். அப்புறம் திருப்பி இங்கிருந்து போகும்பொழுது ஒரு 200 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கிட்டு சென்னைக்கு போயிட்டேன். அதான் என் சூழ்நிலை அன்னைக்கு. அங்கிருந்து போனேன், சில காலங்கள் வேலை செய்தேன், சம்பாதித்தேன். ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தார். அழைப்பு வந்தது. கர்த்தரின் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அங்கிருந்து விட்டுட்டு வந்தேன், வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் அக்கௌண்ட்ல 1 லட்சம் இருக்கணும். நேற்று சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லையா? அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட 1 லட்சம் ஆத்துமாக்கள் வேணும் நான் கேட்கல, பணம் தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. என்னுடைய அறியாமை மதியினம். ஒரு நாள் என்னை போல பணத்துக்காக யாரும் கேட்டாங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கப்படல அந்த நாட்களில். பின்பு நான் போதிக்கப்பட்டேன். உன் தேவையை நான் சந்திப்பேன் ஆண்டவர்கிட்ட, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ வேலையை விட்டுட்டா ஒன்னும் இல்லாம போயிருவேன். இல்ல, நான் உன்னை நடத்துவேன். நான் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவர். அல்லேலூயா. அங்கிருந்து வந்துட்டேங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேங்க. யார் என்ன பொண்ணு தருவா? வேலை பார்த்தாலே பொண்ணு கிடைக்காது. இப்போ ஒன்றும் இல்லாத பையலா இருக்கேன். அப்படித்தானா? எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, அது டேவிட்டுக்கெல்லாம் கல்யாணம் கிடையாது. அடுத்து முதல்ல லீலாவுக்கு, அடுத்தது ஹெலனுக்கு. நான் யோசிக்க, ஆண்டவரே எனக்கு வயசாகிட்டே போகுது, இந்த மனுஷனை நீ கல்யாணம் கட்டி வைக்கணும் கூட தோண மாட்டேங்குது. யார் கட்டுவா? ஒரு பாலிசிங் என்னை தேடி வந்தார். ஒரு அல்லையில சொல்லுங்க. எங்க அப்பா விவரம் இல்லாம பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் கிடையாது போங்கன்னு அனுப்பிவிட்டாரு. அப்புறம் என்னமோ எனக்கு ஒரு கல்யாணம் வந்துச்சு. ஒரு அல்லையில சொல்லுங்க. 95ஆம் வருஷம் எனக்கு ஒரு திருமணம். படிக்கிற காலத்தில் என் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு முதல்ல என் மனைவிட்டு நான் என்ன பேசணும் தெரியுமா? நீங்களும் என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் மனைவிட்டு சொன்னேன்,
ஒரு மாதிரி துக்கமாக சொன்னேன். என்ன எப்படி தேவைகள் சந்திக்கப்படும். உடனே அவள் சொல்கிறா, என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா இருக்குது. அவங்க 10,000 எந்த நாக்குவலி கூட ஆகாது. அவங்க என்னை தேற்றுக்கிறாங்க, 10,000 என் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறேன். எந்த மூலிகை அது? 95 என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பித்தோம். ஒன்றுமே வழி இல்லை. சொல்லுங்க, என்னை நடத்துகிறவர் யார்? வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தெய்வம். ஒரு அலையில சொல்லுங்க. பைபிள் காலேஜ் முடிச்சு 97 என்னை மந்தாரு குப்பம். என்ன குப்பம்? மந்தா. அந்த ஊர் அப்படித்தான் இருக்கும், மந்தாவாக தான் இருக்கும். ஆனால் என்னைய கொண்டு போனார், சபையை மாற்றம் தந்தார். 1000 கூட வராத சபை 8000 10,000 காணிக்க வர ஆரம்பித்தது. ஒரு அலையில சொல்லுங்க. இப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர் தர்றாங்க. மந்தாலிருந்து எங்கே போகிறேன்? விருதா போகிறேன். எங்கே போகிறேன்? மந்தாலிருந்து. எனக்கு டிரான்ஸ்ஃபர்னு எனக்கு கோபம் வந்துட்டு. எங்கள் ஸ்தாபன தலைவர்கள் மேலே எனக்கு கோபம். ஒரு நாள் ஒரு தலைவர்கிட்ட எப்படியே சொல்லிட்டேன், குடல் இல்லாதவனுக்கு அந்த சபையை குடியா. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? குடல் இருக்கு, நாங்களாம் சாப்பிடணும். குடலே இல்லாதவனுக்கு ஒரு ஆள் நாங்கள் கொடு. சாப்பிடவே வேண்டாம்னா ஒரு ஆளுக்கு அந்த சபை கொடு. ஏன்னா அந்த சபையில் ஒன்றுமே இருக்காது. என்ன சொன்ன, பண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சபை. சும்மா ஒரு கீத்து இப்படி போட்டிருப்பாங்க. ஓராள் வெறும் மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி உள்ள வரும். உள்ள உட்காந்து ஆபரகம் போல என்ன செய்யலாம், என்ன நட்சத்திரங்களாம் என்னலாம் அப்படி எல்லாம் ஓட்ட சபை. எனக்கு நான் இப்படியே கேட்டேன், எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை தம்பி, நீ வாலிப பையன், உன்னையால் முடியும் நம்புகிறோம், அதனால தான் கொடுக்குறோம் உனக்கு. ஆனாலும் அங்கீகரிக்க மனசு வரல. இரவு 11:30 மணி நானும் என் மனைவி உட்காந்து இப்படி ஒரு படியில் உட்காந்து நான் புலம்புறேன். சில நேரம் மனைவிமார்கள் நறுக்குன்னு பேசுவாங்க தெரியுமா? என் பொண்டாட்டி அதில் கில்லாடி. அவ என்கிட்ட சொல்றா, ஏ பணத்துக்கா வந்தோம் நம்ம. எப்படி பேசுறா? நான் பிகாம் முடிச்சிருக்கேன், அவள் எம்எஸ்சி பிஎட். அவ சரிங்களா? 2 குடும்பத்திலையும் வசதிக்கு ஒன்றும் குறைவு இல்லை தான். ஆனால் எங்களுடைய கொள்கை என்னன்னா, நாங்கள் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிறோம், ஆனால் கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் அப்படி ஒன்று இவ சொல்றா, நம்ம என்ன பணத்துக்கா வந்தோம்? அடிச்ச மாதிரி சப்பு சப்பு சப்புன்னு பொறுப்பெடுத்தேன். அந்த சபையில் சொன்னாங்க 1000 ரூபா கூட காணிக்க இருக்காது. விருத்தாச்சலம் சபை 1000 கூட இருக்காது. ஆனால் நான் போனோம், ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ல, பாதுகாப்பு தருகிறவர், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனவர். சொல்லுங்க, வானத்தையும் பூமி உடையவராகிய தேவனவர், உன்னதமான தேவன். எனக்கு சாப்பாடு கொடுக்குறது அவருடைய வேலை. ஒரு அலையில சொல்லுங்க. அதனால தான் நேற்று நான் சொல்லும்போது 5 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு சொல்லும்போது கூட நிறைவாய் வாழ முடியல அன்றி நாங்கள் எப்படி வாழ்ந்தாங்க? குறைவாய் வாழ்ந்தோம், அவ்வளவுதான். ஏறக்குறைய பசியும் பட்டி தான், ஆனாலும் சாப்பிடுவோம். நான் தான் கடைக்கு போய் மனைவி விட மாட்டேன் கடைக்கு. ஏன்னா அவளுக்கு விவரமே தெரியாது. அவ போனா அதுல 1/2 கிலோ, இதுல 1 கிலோ 2 கிலோம்பா. கையில காசு கிடையாது. இங்க இந்த சில சகோதரிகளுக்கு அப்படி இருப்பாங்க. போய் கடையில் போய் நம்மகிட்ட என்ன பையில இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் கிடையாது. ஒரு நாள் நடந்துச்சு, இப்படியே நடந்துச்சு. மார்க்கெட் போய் இவளை விட்டுட்டேன். இவ பேசாம சொல்றா, இதில் 1/2 கிலோ, அதில் 1/4 கிலோ. ஒன்றும் ரேட்டு கேட்கல, என்ன விலைன்னு கேட்கவே இல்லை. பேசாம சொல்லி அவன் கூட நிரப்பிட்டா அந்த லைன். காசு கடைசியில் போய் நானும் வேடிக்கை என்னதான் நடக்குன்னு பார்த்தா, என்கிட்ட காசு இல்லைங்க. அவங்க சொல்றாங்க, எடுத்துட்டு போங்கம்மா, உங்க வீடு அங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், இல்லை, எல்லாத்தையும் கொட்டு, என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான் நான் வாங்குவேன்னு சொல்லி அப்புறம் வாங்கினேன். அப்படிப்பட்ட ஆள். அதனால கடைக்கு நான் போவேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தக்காளி, இதை 3 நாள் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, அவ்வளவுதான். இப்படித்தான் 5 வருஷம் சாப்பிட்டோம். சின்ன குழந்தைங்க, 1.5 வயசு என் பையனுக்கு. என் பொண்ணுக்கு 3 வயசு. அப்ப 97ல் 99ல் என்ன செய்யுங்க பிள்ளைங்க, ஒன்றும் இருக்காது. வீட்டில் இருக்கிறத வைத்து தான் சாப்பிடணும். யார்கிட்டையும் சொல்லலை, எங்கள் அப்பாட்ட சொல்லலை. எங்கள் அப்பா எப்பவுமே என்கிட்ட, நான் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லி, டே ஒரு 25,000 கொடு, 50,000 கொடுங்க பாரு எங்கள் அப்பா என்கிட்ட. சமீபத்தில் ஒரு இடத்துல சாட்சி, இந்த ஹெப்சி அவளுடைய ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுக்கும்போது அந்த பேட்டியை எங்கள் மாமியார் பார்த்துட்டு பதறி ஃபோன் அடிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? இவ்வளோ கஷ்டமா? ஏன் எங்கிட்ட சொல்ல? ஏன்னா அவங்க கவர்மெண்ட் டீச்சர். இப்போதான் சமீபத்தில் தான் அவங்க வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வெளியே வந்தாங்க. பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்க. என் மனைவியுடைய தங்கச்சி தம்பி 2 பேரும் அமெரிக்காவில் இருக்குதுங்க. ஆனால் யார்கிட்டையும் நாங்கள் சொல்லலை. ஏன்னா
என்னை அழைத்த தெய்வம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். அவர் எனக்கு சாப்பாடுக்கு கேரண்டி. அவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சபைக்கு போனேன், பொறுப்பெடுத்தேன். கர்த்தர் காரியங்களை மாற்றினார். ஒவ்வொரு வாரமும் காணிக்கை பெருக ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். கர்த்தரை சாதாரண நிலையில் விடல. இன்னைக்கு பல லட்சங்களை சபை கொடுக்கக்கூடிய அளவுல கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படாத, அவர் உன்னதமான தேவன். ஆமென் சொல்லுங்க. எங்க தருவாருங்க இந்த நம்பிக்கை. இதுதான் முதல்ல ட்ரைனிங்கே சபையில விசுவாசிகளுக்கு. என் சாப்பாட்டுக்கு ஒரு கேரண்டி, பாதுகாப்புக்கு ஒரு கேரண்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியம் முடிந்த பின்புதான் மூன்றாவது தரிசனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆபிரகாம் தேவன் கொடுக்கிற மூணாவது தரிசனம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப அவன் 99 வயது. அவன் சரீரம் செத்து போனது. சாராளுடைய கற்பம் செத்து போனது. இனி எந்த காரியத்துக்கு அவன் பிரயோஜனம் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான்ப்பா என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னைய பயன்படுத்தி நான் உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய நோக்கத்திற்காக உன்னை பயன்படுத்த போகிறேன். என்னைக்கு இந்த ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்புகளை வர்றோமோ, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நினைக்கிறோமோ, அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு தம்முடைய திட்டத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சோத்துக்காகவே உட்கார்ந்துட்டு கூடாது, இன்னும் பாதுகாப்புக்கே இருக்கக்கூடாது. சொன்ன ஆண்டவரே இந்த திட்டம் என்ன? என்னால ஒண்ணும் முடியாதுப்பா. அதான் முதல்ல நான் பாடினேன், என்னில் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. இந்த நிலைக்குள்ள வந்துட்டா அவர் சொல்லுவாரு, உனக்கு பலன் இல்லை என்ன, உன் சரீரம் செத்தா என்ன, சாராவுடைய கற்பம் செத்து போனா என்ன, நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு நம்ம தேவ சமூகத்தை நான் ஒண்ணு இல்லை, என் சுயத்தை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன், இனி ஆகாரம் சார்ந்து கொள்ள மாட்டேன், இனி இஸ்மவேல் அல்லன்னு சொல்லி தேவ சமூகத்தை விட்டு கொடுக்கிறோமோ, அப்ப சொல்லுவாரு, இப்ப நான் உனக்கு ஈசாக்க நான் தருவேன் பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இப்ப நான் உன்னை பயன்படுத்துவேன், இப்ப என் வாக்குத்தத்தம் நிறைவேறும் பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும்? இனி நான் என்னை சார்ந்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே, இனி என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லுவாரு, நான் சர்வ வல்லவர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தேவ சமூகத்துல வந்துடணும், ரெண்டு கையும் வைத்தணும். அப்பா என்னால ஒண்ணும் முடியாதுப்பா. நம்ம ஊர்ல நீச்சல் பழகிற நாட்களில் தண்ணியில மூழ்கிற ஆட்கள், அவங்கள காப்பாற்றணும். நான் நீச்சல் நம்ம வாய்க்காலில் தான் கற்றுக்கிட்டேன். பக்கத்தில் நடுக்குறிச்சியில் 12 குளம் இருக்குது. அந்த குளத்தில் நீச்சல் அடித்து குளிப்பது என்னுடைய வழக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிணத்துல போய் நீச்சல் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தண்ணியில் திடீர்னு மூழ்கிட்டான்னு வைங்க, என்ன செய்யணும்? காப்பாற்றணுமா? செஞ்சிடாது, சாகட்டுன்னு விடணும். அவன் நல்ல தண்ணி குடிப்பான். காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, பக்கத்திலே போகக்கூடாது, வெளியே உட்காந்து என்ன ஆரம்பிக்கணும். 1 2 3ன்னு எண்ணணும். இப்படிதான் ஒரு ஆளை காப்பாற்றணும். நீங்க உடனே துள்ளி குதிச்சு போயிட்டீங்கன்னா அவன் பதட்டத்தில் இருக்கிறவன் ஒன்னையும் சேர்த்து கட்டுப்பிடிச்சு 2 பேரும் சேர்ந்து உள்ள போயிருவீங்க. நம்ம வெளியே உட்காந்துக்கணும். அவனை முங்க 1 முக்கிட்ட ரைட்டு, அவன் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த 2வது 2 அப்புறம் போ 3வது முறை முங்கும் போது அவன் கையெல்லாம் தளர்ந்துடும். அவன் தண்ணியை குடிச்சு கையெல்லாம் தளர்க்கும் போது என்ன செய்ய தெரியுமா? அந்த நேரத்தை தான் பக்கத்தில் போய் அவன் தலைமுடியை பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஐயா துள்ளிக்கிட்டு இருந்தார். யாரு? ஆபிரகாம். 86 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று எடுக்கார். ஆண்டர் பார்த்தார், சரி சரீரம் சாவட்டும், 13 வருஷம் விடுகிட்டார். எல்லாம் செத்தாச்சு, இனி வாய்ப்பே இல்லை, இனி ஒன்றும் முடியாது, இனி மாம்சத்தில் செயல்பட முடியாது. ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்து போனது, சாருடைய கற்பம் செத்து போனது, அவ்வளவுதான், இனி வேஸ்ட் அவன். இப்ப சொன்னாரு, இப்ப நான் சர்வ வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்கு நீ ஒண்ணு முடியலன்னு கையை உயர்த்திட்டியோ, இனி என்னால முடியாதப்பா, இனி மாம்சத்தை சார்ந்து கொள்ள மாட்டேன், எனக்கு நீங்கன்னு சொல்லிட்டீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உன்னை சர்வ வல்லமை வெளிப்படுத்திடுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார் அவர்தான். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா சொல்லக்கூடாதா? மம்ரே பூமியில இப்ப கர்த்தர்
நான்காவது தரிசனத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு கர்த்தர் மம்ரே என்னும் சமபூமியில தரிசனமானார். எப்படி தரிசனமானார்? இப்ப அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்த பொழுது இதோ, நல்ல ஒரு அலையில சொல்லிருங்க, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஒரு அலையில சொல்லுங்க. முதல் தரிசனம் என்ன? மகிமையின் தேவன். இரண்டாவது தரிசனம் என்ன? உன்னதமான தேவன். மூணாவது தரிசனம் என்ன? சர்வவல்ல தேவன். இப்ப நான்காவது தரிசனம் என்ன தரிசனம் இது? அலையில சொல்லுங்க. இப்ப கர்த்தர் எப்படி வர்றாருன்னா 3 புருஷர்கள், ஒரு அலையில சொல்லுங்க, மனித ரூபம் எடுத்து வருகிறார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒரு அலையில சொல்லுங்க. இப்ப நான்காவது தரிசனம் எப்படி வெளிப்படுதுன்னா, ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? ஒரு மனுஷனை போல, ஆபிரகாமை போல ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எதற்காக தெரியுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வெளிப்படுத்தினப்பா, மகிமையின் தேவனா வெளிப்பட்டு உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். உன் போஷிக்கிறவர் பாதுகாப்பு தருகிறன்னு சொல்லி உன்னதமான தேவனா வெளிப்பட்டேன். நீ பலவீனமாய் இருந்த பொழுது நான் சர்வ வல்லவராய் நான் வெளிப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தேவை தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், உன்னுடைய நட்பு எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். என்னை நேசிப்பா, நான் ஒரு மனுஷன் போல வந்து நிற்கிறேன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு கர்த்தர் அப்படி நிற்கிறார். நமக்கு அப்படி ஒரு தரிசனம், இந்த தரிசனத்துக்குள்ள தான் வரணும். இந்த நான்காவது தரிசனம் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு தேவன் இந்த சபையில ஒரு மனுஷனை போல என்னுடைய தோற்றத்துல உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புங்க? என்னை நேசிப்பாயா, என்னை அன்பு கூறுவாயா? பேதுருவே, மறுதலித்த பேதுருவே, பாடுகள் வந்தபோது ஓடின பேதுருவே, சபித்த பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில், இந்த வார்த்தை தான் நீ கேட்கிறார். என்னை நேசிப்பாயா? என்னை நேசி, உன் அன்பு எனக்கு வேணும். ஒரு மனுஷனை போல கர்த்தர் நிற்கிறார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு அலையில சொல்லிடக்கூடாதா? இன்னைக்கு காலையில் உங்க பக்கத்தில் நின்று உங்களுடைய அக்செப்டன்ஸுக்காக நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி அமைதியா நிற்கிறார். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 3 புருஷர்கள். நல்ல ஒரு அலையில சொல்லிடக்கூடாதா? நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லிடக்கூடாது. நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே வந்து அவன்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? அவன்கிட்ட வந்து மெதுவாக பேச்சு கொடுத்துருக்கலாமே, அவன்கிட்ட வந்து ஆபிரகாமேன்னு பேசியிருக்கலாமே, நான் தான் கர்த்தர்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நிற்கிறீங்க? ஏன் அமைதியாக நிற்கிறீங்க? ஏன் உண்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணல? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் அவரை கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க. இதோ வாசற்படியிலிருந்து கதவை வெளியே நிற்பார், தட்டிக்கிட்டே இருப்பார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால், ஒரு அலையில சொல்லுங்க, நீங்களும் நானும் உள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்றவரையும் அவர் உள்ள வர மாட்டார். அவர் பலவந்தம் பண்ணுகிற தேவன் அல்ல, ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் நிற்பார். அவன் கண் அடுத்து அப்படியே பார்க்குறான். யார் நிற்காங்க? 3 புருஷர்கள் நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். 3 புருஷர்களை பார்த்த உடனே அவனுக்கு உடனே ஒன்று தோன்றுது. அவனுடைய உள்ள உணர்வு சொல்லுது, வந்து நிற்கிறது சாதாரண நாட்கள் அல்ல. ஒரு அலையில சொல்லுங்க. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, சென்சிட்டிவ்னஸ் சொல்லுவேன். சென்சிட்டிவ். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொட்டாச்சினிங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் முகத்தை பார்த்த உடனேயே நான் சொல்லிடுவேன், லாபானுடைய முகம் நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லையே. எனக்கு முகத்தை பற்றி சொல்லிடுவேன். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள். நீங்க முகத்தில் ஒரு சின்ன பார்வையை மாத்திட்டாலே, எதுக்காக பிரதர் இப்படி பார்க்கிறாரு நீ அப்படின்னு கண்டுபிடிப்பேன். ஒரு முறை எங்க ஸ்தாபனத்துடைய மூத்த போதகர் ஸ்வர்ணராஜன் ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கலாம். எங்க ஸ்தாபனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தலைமை போதகர்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும். அப்படி எழுதப்படாத நீதி எழுது அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை, ஆனால் அப்படி இருக்குது.
எங்களுக்கு நடக்கிற கூட்டத்தில் நாங்கள் ஒயிட்டு தான் இருக்கணும் பொண்ணு. ஒரு முறை நடந்த மீட்டிங்கு எங்கள் மனைவி எல்லாம் கலராக விடுதலை புலி மாதிரி வச்சுட்டாங்க. எப்படி வச்சுட்டாங்க? விடுதலை புலிக்கு போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி. விடுதலை புலிக்கு எப்படி போடுவாங்க? கலர் கலராக போடுவாங்கல்ல, அது மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. இவர் முதல் நாள் போனோடனே என் கையை கொடுத்தாரு. இப்படி இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, நான் சட்டை வெள்ளைச்சட்டை போடலைன்னு பார்க்குறாரு. போய் வேகமாக பெட்டியை தேடி பார்க்குறேன், வெள்ளைச்சட்டையே இல்லை. 2வது நாள் போகிறேன், போயிட்டு அவருக்கு திரும்பி அதே மாதிரி கையை கொடுத்து இப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னு பார்த்துட்டு வாயை திறந்து கேட்டுட்டாரு, நடக்கிறது தலைமை போதில் கூட்டம் நடக்குது, ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு வரக்கூடாது. நான் சொன்னேன், நேற்று நீங்கள் பார்த்த பார்வையே எனக்கு தெரியும் பாஸ்டர். நான் போய் தேடின அவ எடுத்து வச்சதெல்லாம் என் மனைவி இப்படி தான் கலர் ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணேன்? உடனே சொல்லி, இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறியா? உன்னை பார்த்து கைதானே கொடுத்தேன், அதுக்குள்ள நான் என்ன யோசித்தேன்னு தெரியுமா? உங்க முகத்தால் தான் அவ்வளோ தெரியுதுல்ல. கவனிங்க கவனிங்க கவனிங்க, மனுஷனுடைய முகம், பார்வை, பேச்சு, அவங்க சிரிக்கிற சிரிப்பு, இதை வச்சே உடனே சொல்லிடுவோம் சரியில்லை. ஒரு மாதிரி பேசணும், பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, கண்டுபிடிக்கிறோம்ல. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய சென்சிட்டிவ் இருக்குது? இந்த இடத்துல தேவன் இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுகிறான்னு சொல்ல முடியுமா? சரீர பிரகாரமா நமக்கு எல்லாம் இருக்குது. அடுத்த மூஞ்சி பார்த்து சொல்லிடுறோம், அவன் சரியில்லைன்னு சொல்றான், அவன் மூஞ்சி சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு கண்டுபிடிக்க தெரியுது. ஆனா நமக்கு என்ன இல்லை தெரியுமா? எதுல நம்ம பழகல தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பழகல. தேவனை சென்ஸ் பண்ண நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த சென்ஸ் பெற்றிருந்தான். ஒரு அலையில சொல்லுங்க, அவனுக்கு தெரியும், அந்த உணர்வு தெரியும். இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல அவனுக்கு தெரியும். ஆவிக்குரிய சென்சிட்டிவ்னஸ். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே சொல்ல தெரியும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், இந்த சபையில் தேவன் இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, என் சபையில் ஒரு எம்எல்ஏ, தோர்த்து போன எம்எல்ஏ, அவர் பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரர். அவர் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு கோயிலுடைய தர்மகர்த்தா, பெரிய ரவுடி அப்படிதான் சொல்லணும். அவரை ஓட்டு கேட்டு வந்திருக்காரு எங்கள் சர்ச்சுக்கு. இங்கே ஆராதனை நடந்துக்கிட்டு அங்கே உட்காருங்க, பின்னாடி சேர் போட்டு உட்கார சொல்லிட்டேன். முன்னாடி வரப்படலை. சர்ச்சு முடிக்கிட்டு ஆராதனை முடிக்கிட்டு அது வரையும் உட்காருங்க முடியும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணீர் ஓடுது. ரவுடி. அவர் பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. எங்க விருத்தாச்சலத்தில் பயங்கரமான ஒரு மனுஷன். நானே ஒரு கண்ணா பயப்படுவேன். வாயை திறந்தாலே அசிங்கமான வார்த்தை தான் வரும். அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. இப்ப சர்ச்சுக்கு ஓட்டுக்கு இருக்கிறது எனக்கு உள்ள ஒரு பயம்தான். உட்கார சொல்றேன், இந்த ஆளு இப்படி கோபப்படுவாருன்னு தெரியல, எனக்கு ஒரு சின்ன பயம் தான். ஆனால் நான் தைரியம் சொல்லிட்டேன், உட்காருங்க அப்படின்ட்டேன். கொஞ்ச நேரத்தை கவனிச்சு பார்த்தா இங்கே ஒர்ஷிப் நடக்குது. அழுகிறார். ஆராதனை முடிச்சு பின்பு முன்னாடி கூப்பிட்டேன், ஐயா பேசுங்கன்னு மைக்க கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் ஒரு கோயில் தர்மகர்த்தா, இறைபக்தி உடையவன், பக்தி உள்ளவன். ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒரு தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. அழுதுகிட்டே பேசுறாரு. எனக்கு நான் ஆச்சரியம். எனக்கு கவனிங்க, அந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சுங்க? அந்த தேவ பிரசன்னத்தை உணரக்கூடியதான அந்த சென்ஸ் அவருக்குள்ள இருந்தது. ஐயா, நமக்கு என்ன சென்ஸ் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்டட்ட கேளுங்க, எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த ஆவிக்குரிய உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இந்த காரியத்தை நான் செய்யணுமா வேண்டாமான்னு ஆண்டவரே பிரசன்னத்தை உணரக்கூடிய, உம்முடைய சமாதானத்தை உணரக்கூடிய, உம்முடைய வழி நடத்துதலை உணரக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அப்படியே பார்க்கறான். பார்த்தோன்னு தெரியுது அவனுக்கு சென்ஸா பண்றான். யாரோ ஒரு நபர்னு பார்க்கல, யாரோன்னு பார்க்கல, அவனுக்கு தெரியுது திருத்துவ தேவத்துல 2வது தேவன் வந்திருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எஞ்சி ஓடுறான் பாருங்க. எத்தனை வயசு அவனுக்கு? இப்ப எத்தனை வயசு அவனுக்கு? எத்தனை வயசுமா? 99 வயசு கிழமை எப்படி நடப்பான் ஐயா? இப்படியே ஆடி அப்படிதானா?
இந்த முட்டில் அப்படியே அம்மா இப்படி தான் இறங்கியிருக்கணும். இவன் என்ன செஞ்சானா? நீங்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய கருத்தில் ஓடுறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குரிய கருத்தில் ஓடுறீங்க? நம்ம எல்லாம் எப்படி தான் பண்ணுறோம் தெரியுமா? ஆவிக்குரிய கருத்தில் ரொம்ப ஸ்லாக்காக இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை முழங்கால் போடுன்னு உடனே முழங்கால் போட மாட்டோம். சபைக்கு வாங்கினா சரியான நேரத்துக்கு வர மாட்டோம். ஊழியத்துக்கு வாங்கினா வரமாட்டோம். எல்லாத்துலேயுமே ஒரு காலதாமதம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க என்ன செய்கிறாங்க பிரதர்? ஓடி தரை மட்டும் குனிந்து, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஐயா, இந்த நாட்களில் உங்களுடைய தீவிரத்தை காமிக்க வேண்டிய நேரம் இது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை கத்து தன்னுடைய நண்பனாய் தெரிந்தெடுப்பார் தெரியுமா? எந்த மனுஷன் தன்னை சென்ஸ் பண்றானோ, எந்த மனுஷன் தன்னை இன்வைட் பண்றானோ, ஆண்டவரே நீங்க வாங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்களோடு கர்த்தர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க விரும்புறார். அல்லேலூயா. யார் தீவிரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களோட கர்த்தர் நட்பு பாராட்ட விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் வேற ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட நட்பு பாராட்ட விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்யுமா? ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே வாங்க, ஆண்டவரே சிம்மாசனத்தை அமருங்க, ஆண்டவரே நமக்கு ஒரு ஆகாரத்தை செய்கிறேன், ஒரு விருந்து பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இளைப்பாருங்க. நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு அலையில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு சமூகத்தில் வந்தவரே, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவரே, என்னை தேடி வந்திருக்கிறவரே, இன்னைக்கு நான் விட மாட்டேன். எங்கள் வீட்டில் உட்காரணும், எங்கள் வீட்டில் இருங்க. நாம் ஆகாரம் புசிக்க, ஆண்டவரே ஆகாரத்தை படைக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் அமர்ந்துருங்க. உங்களுடைய நட்பு எனக்கு வேணும். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க? முழங்கால் படிக்கிட்டுறீங்களா? தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிடுங்க. எனக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே நேரம் முழங்கால் தீவிரமாக அப்புறமேல் படிக்கலாம், அப்புறமேல் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு முழங்கால் படிக்கிடுங்க. தீவிரமாய் முழங்கால் எல்லாம் வாயில திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நேர் முழங்கால் படிக்கிடுங்க. முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. சோத்திரம். முழங்கால் படிக்க முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நல்ல சத்தமாக வாலிப பிள்ளைங்க நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைங்க நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய நட்பு எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உம்முடைய நட்பு எனக்கு வேணும், உம்மோடு கூட ஐக்கியம் எனக்கு வேணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு விட்டு விடலை. இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உண்மை என்ன கூப்பிடுறேன். எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் இதய சிம்மாசனத்தில் வாங்க, என் இதய சிம்மாசனத்தில் வாங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இருதய சிம்மாசனம் வந்து அமர்ந்து கொள்ளுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க. நம்ம விட்டு விட மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விட மாட்டோம் ஆண்டவரே, உம்மை நான் ஆண்டவரே விட்டு விட மாட்டோம் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் விட்டு இருக்கலாம், இத்தனை நாட்கள் நான் கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கலாம், இத்தனை நாட்கள் நான் தூரமாய் வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க வேணும். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ள முடியுமா? உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியுமா? நல்ல வாலிப பிள்ளைங்க சத்தம் எனக்கு வேணும். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லணும், சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லணும். சொல்லுங்க, சத்தமா ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. நல்ல கத்துங்க ஆண்டவர் சமூகத்துல. கதறுங்க கதறுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. என்னை தேடி வந்திருக்கிறவரே, எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறவரே, என்னுடைய நட்புக்காக நிற்கிறவரே, என்னை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறீர்கள் தெய்வமே, எனக்கு நீங்க வேணும்பா. சொல்லுங்க, உம்மை நான் விட்டு விட மாட்டேன், உம்மை நான் இழந்து விட மாட்டேன், உம்மை நான் விட்டு விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும்னு சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க வேணும். உம்முடைய 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 நட்பு எனக்கு வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வேணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். எனக்கு ஆண்டவருடைய நட்பு எனக்கு வேணும், அவருடைய நட்பு எனக்கு வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது மட்டும் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஓ, அப்படி தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க, கரங்களை உயர்த்திருங்க. ஒரு புதிய தீர்மானத்தோடு எழுந்து நில்லுங்க. எல்லாம் எழுந்துருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு புதிய தொடக்கம் நமக்குள்ள வரட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கத்தனிக்கு தரட்டும். ஓ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பழையவைகள் ஒழிந்து போகட்டும் சொல்லுங்க. என் பழைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, அந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியாமையின் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, அந்த மீறுதலின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய புதிய தொடக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்மோடு கூட கரம் கோர்த்து ஒரு நண்பனாக, ஒரு சிநேகிதனாக கரம் கோர்த்து நடக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க. நான்
தீவிரமா வந்திருக்கப்பா, தீவிரமா உங்க பக்கத்துல வர்ற ஆண்டவரே, தீவிரமா என்ன வர்ற ஆண்டவரே, என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். கரங்களை உயர்த்த முடியுமா? தூரமாய் அல்ல, உம்மோடு நெருங்கி வாழ எனக்கு கிருபை தாங்க. நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். நான் தூரமாய் வாழ விரும்பல பாஸ்டர், எனக்கு ஜெபிங்க. அருகில் நெருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். உங்களுடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவோடு நான் நடப்பேன். அருகில், அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். இயேசுவோடு நான் நடப்பேன். சொல்லுங்க, இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு நான் நடப்பேன். அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். இயேசுவோடு நான் நடப்பேன். அருகில் சொல்லுங்க, அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி நீலம் முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். இயேசுவோடு நான் நடப்பேன். இயேசுவோடு நான் நடப்பேன். உம்மோடு நாங்கள் நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். உம்மோடு கிட்டி சேர்க்கிற அனுபவத்தை தார் ஆண்டவரே. ஒரு நல்ல சிநேகிதனையா எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீ நல்ல சிநேகிதன் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ இந்த பகல் வேளையில உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் தூரம் இருக்கலாம், இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேர்க்கிற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அல்லேலூயா. எத்தனையோ காரியத்தில் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாளை அல்ல, மாலை அல்ல, இந்த நேரத்தில் ஆண்டவரோடு கிட்டி சேர்க்கிற அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து நடத்தும்படியா எல்லார் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம். புதிர் வயதிலையும் ஆண்டவரோடு கிட்டி சேர்க்கிற அனுபவத்தை ஓ ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தரும்படியாய் எல்லார் வாயில திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவரே துதிக்கிற நீ நடத்தி தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம்.
தாசன் மூலமாய் ஆண்டவரே நேற்று இரவிலையும் இன்றைக்கும் மாலையிலும் ஆண்டவரே இந்த ஆபிரகாமை குறித்து நீர் ஆண்டவரே எங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கிற எல்லா காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சிநேகிதரோடு பேசுவது போல பேசுகிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே ஆபிரகாமை சந்திக்க அந்த இடத்துல நின்ற தேவன் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் அருகிலே நீர் நின்று கொண்டு இருக்கிறீர். உங்களோடு கிட்டி சேர்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தார். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது உம்மோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையா, உம்மோடு சேர்க்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க கர்த்தர் உதவி செய் ஆண்டவரே. சேர்க்கப்பட விடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக. அந்த ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடம்பூர் சபையா இருக்கா, பாளையங்கோட்டை சபையா இருக்கா, இந்த இடத்தில் ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கா, அந்த எல்லா குடும்பங்களின் தனித்தனியா வார்த்தையை கொடுத்த தாசனை கர்த்தர் இன்னும் பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். மாலையில் எங்களோடு கூட இடைபெடி போகிறதுக்காக பெரிய காரியத்தை செய்யும் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நம்ம அனைவரோடும் தடைப்பட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனியா ஒரு